si osservava questo piano anche in altri contesti, no? Devo dire che non è che mi aveva ora male vedo quello fatto sento quello da me sanitariamente non è ancora sul male vedo vedo quello che non ho mai fatto devo guardare che devo poter tenere per guardare non avere problema கடந்த வாரங்களில் கூட நம்ம 3 உலகங்கள் இந்த தலைப்பில் முதலாம் உலகம் 2ஆம் உலகம் 3ஆம் உலகம் நம்ம பார்க்கணும் 3ஆம் உலகம் போன வாரத்தில் பார்த்தோம் 2ஆம் உலகத்தை எப்படி இருக்கு ஸோ 3ஆம் உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படிங்கிற வச்சு யார் அங்கே ஆளுகை செய்ய போறாங்க ஸோ அந்த ஆளுகையில நமக்குரிய பங்கு என்ன நம்ம எந்த விதமான அழைப்புகளாக வந்திருக்கோங்கிறத பற்றி நம்ம தெளிவாக கடந்த வாரங்களில் பார்த்தோம் ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்பில் ஒரு வேலைப்படம் பார்க்கிறோம் அதற்கு முன்பாக நம்ம அங்கே விளைவு ஜபத்தில் கூட நம்ம ஆரம்பிச்சிடும் செட்டில வந்து அன்போடு செய்தும் மகா உன்னதங்களிலே விட்டு இந்த மரணத்தை நோக்கி பார்த்து சர்வ வல்லமையில உட்கார்ந்த தந்தையே தந்தை நீங்கள் தந்த அந்த இடத்திற்காகவும் இந்த நாட்களுக்காகவும் உங்களுடைய ஒரே பேர் குமாரனும் எங்களுடைய கட்ட லட்சணமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலும் சிறுஜபத்தை எடுக்கிறோம் தந்தையே தந்தையே எவ்வளவு பாடுகள் பிரச்சனம் சோதனைகள் இருந்தாலும் கூட தந்தையே சத்தியத்தை மட்டுமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் தந்தையே தந்தையும் பெறுகிற சத்தியத்தை நாங்கள் வாங்கி பெற்றுக்கொண்டு ஒரு காதிலே வாங்கி மறு காதிலே பிடிக்காதபடி இருதயம் என்னும் பதவியை நாங்கள் எழுதி அன்றைய ஜீவியத்தை உங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை பார்க்கிறதுக்காக தந்தையை பேச இருக்கிற தாசிரியர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தந்தை இந்த பிள்ளைகள் மூலமாக நீங்கள் தரக்கூடிய வேத வசனத்திற்கு நாங்கள் பிடிப்படையெல்லாம் இருக்கு மீடியா இந்த நேரம் காலம் எல்லாவற்றும் இந்த பாடங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி வீடாமல் ஆத்மக்கு வழிநடத்த வேண்டுமா எங்கள் அங்கே ஆண்டவர் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோம் சமூகத்தை ஆமி 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்பில் ஒரு வேலைப்பாடுவதை கருவில் வந்து அப்படி அவங்க சொல்ற ராயப்பனார்கள் உங்கள் சார்பாக அன்புறவர்கள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே அன்பு வாழ்க்கை நான் கூறிக் கொள்கிறேன் தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபை இறக்கம் தயவு நம் அனைவரோடு கூட இருந்தபடினால் இன்னொரு நாளில் கூட நான் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து அவர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வேலைகளுக்கு வார்த்தைகள் மேல நம்முடைய தியானத்தை இந்த ஒரு நாளே நம்ம பார்ப்பதற்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காகவும் விசேஷமாக இந்த நாள்களை பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கான சகோதரர்களே உங்கள் யாரையும் நாம் பார்க்கும்படியாக தேவன் பார்க்கிற கிருபைக்காக கூட நாம் நன்றியை ஏற்படுத்திக் கொண்டு சகோதரர்கள் கூட இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடம் வந்து 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போறோம் இது ஒரு தீர்க்க தரிசனம் பாடமாக இருக்கும் ஒரு சரித்திரம் கூட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2600 வருஷ காலங்களை உள்ளடக்கிய ஒரு சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள பார்க்கறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் கண்டிப்பா தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்ப 5ஆம் உலக பேரரசு அப்படின்னா நமக்கு என்ன மைண்ட்ல வரும் புரியல உலக போர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கும்போது உலக பேரரசு அப்படின்னு தான் டாபிக் வச்சுக்கணும் அதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற அப்ப கடந்த வாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகம் அது எப்போ வரும் எப்படிலாம் இருக்கும் அது கனவு போல சொல்லியிருப்பாங்க ஒரு நிஜம்தானா அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது ஆனா இன்னைக்கு அது எப்படிலாம் நடக்கும் ஒருவேளை வருவதற்கு ஏற்ற சாத்தியங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம பார்க்கலாம் சொல்லிருக்கீங்களே அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நம்ம எந்த விஷயம் நம்ம கேட்க முடியுது இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கான நோக்கம் என்ன எல்லாரையும் மீட்கணும் ஆதாமின் சந்ததியா இருக்கக்கூடிய பாவப்பட்ட ஜனங்களை மீட்டு இருப்பதற்காக வந்தார் சரி இப்படி வந்தவர்
30 வயசுல போய் யோகால ஞானஸ்நானம் எடுத்தார். எடுத்துட்டு வந்து அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நான் வந்து பாடுபட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அருமைப்படுத்தினேன். ஆனா அவர் ஊழியத்துக்குள்ள வந்தோடனையும் அவர் என்ன வார்த்தை முதல் பேசினார்? மனம் திரும்புங்கள். பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மனம் திரும்புங்கள். அவர் ஞானஸ்நானம் எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து அவர் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் சொல்றாரு. கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சமீபம் மாட்டாரு. அவர் அப்பயே சொல்லியிருக்காரு அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்லாம நம்ம யாருடைய ரட்சகரை வந்து ஒரு அடையாளப்படுத்துவதற்காக வந்தார். அடையாளம் காட்டுவதற்கு இவருக்கு முன்னாடி ஒருத்தர் அவரையா இதெல்லாம் சாதனை யோகா. இப்ப அவரும் வந்து அவருக்குரிய மொழிய காலம் வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணாருன்னா அவருக்கு பிரச்சனை பண்ணாரு, அவருக்கு சிகிச்சை பண்ணாரு. அவர் என்ன பிரச்சனை பண்ணாரு? மனத்துல வந்து அம்மா சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பார்த்து பாத்தீங்க. மத்திய 3:1 அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகர் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு அவர் கூட என்னதான் பேசுறாருன்னா மனம் திரும்பியதுப்பா காரணமா என்னவா பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம ரட்சகர் கூட அர்த்தம் சொல்றாங்க. மனம் திரும்பியதுப்பா ரொம்ப பக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவருடைய சீசர்கள் நான் 12 பேர் அப்போ சொல்றேன். அவங்க போய் ஜெபம் பண்ண கத்துக்கொடு கேட்காரு. ஜெபம் பண்ணீங்களே ஜெபம் பண்ணி நாம எப்படி தேவனை ஜெபம் பண்ணலாம் கேட்கறோம். ஜெபம் கற்றுக் கொடுக்குற ஒரு முறை சொன்னார். இந்த பரலோக மண்டபம் பரலோகத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படி கல்யாணம் சொல்லிடுறோம். அந்த விஷயம் நமக்கு தெரியும். அன்பான சொல்றேன். அதுல அவர் என்ன விஷயத்த மையமா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா மத்திய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்துல என்ன கேட்க சொல்றாங்கன்னா உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கம் சொல்றாரு. அவரோட பிரசங்கமே அதுவாக தான் இருந்துச்சு. சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா அந்த ராஜ்யம் வரட்டும் உங்களோட அழுதின ஜெபங்கள் நீங்க பண்ணணும். இன்ன வரைக்கும் நம்ம பழையதான் நம்ம இருக்கோம். 2000 வருஷம் தாண்டி பண்ணிக்கிறோம். ஆனா வந்த படத்தை காணும். இன்னைக்கு வந்துருவோம், நாளைக்கு வந்துருவோம், வந்துட்டா பாபால அப்படிங்கிறோம்னா நம்ம இருக்கிறோம். ஏன்னா காலம் அமிதமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவரோட சீசர்கள் வந்து உலகத்தை அனுப்பிச்சுட்டாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்பிச்சுட்டு அவர்களுக்கு போய் என்ன சொல்றாரு? வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, காணிக்கைகளை வாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. பாருங்க சகோதர சொல்ற அவருக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாருன்னா மத்திய 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்திய 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். எல்லா பட்டணங்களும் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னு சொன்னாருன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த ராஜ்யத்துல ஜனங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம். அவருடைய கண்ணி குறைக்கப்படக்கூடிய காலம் அந்த ராஜ்யம் தான். அதை போய் சொல்லுங்க. சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பலனை வச்சு அற்புத அடையாளங்கள் செய்யலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு முதல் முறையா பார்க்க போறீங்க. என்ன அந்த ராஜ்யம் எங்க வரப்போகுது? ஆனா இன்னைக்கு உபதேசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா உபதேசம் எது சாப்பிட்டா இருக்குன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விட்டாங்க நம்மளுக்கு கீழே இருக்கிற அசுவசியம் அடையாளத்தையும் தூக்கிட்டு அங்க இந்த கூட்டத்தை போட்டு ஜனங்களை பாடப்படும். ஆனா நடக்குதா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் முழு மறைக்கப்பட்ட நிலைமையில நிறைய கிறிஸ்துவ தெரியவே தெரியாது. அப்படிங்களா? அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு காலகட்டத்துல அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்லாம சீசர்கள் எங்கதான் போய் ஊழிய செய்ய சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மட்டும்தான் ஊழிய செய்ய சொல்றாரு. வெளியில நீங்க போயிட வேணாம். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பாருங்க. லூக்கா மத்திய 10ஆம் அதிகாரம் 6. மத்திய 10ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் போய் என்ன சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு செய்யலாம் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, நீங்க கவனிச்சு பார்க்கும்போது கர்த்தரும் சரி அப்போஸ்தலர்களும் சரி ஸ்நானமும் சரி எதைத்தான் மையமா வச்சு பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு உபதேசமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்தா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அந்த
உடனடியாக அந்த இது மாதிரி பிரசங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ எப்பவுமே கர்த்தர் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பான். யாருல இருப்பாங்க? சீசன்ல எப்பவுமே இருப்பாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க? சரிங்களா? மெயினா யார் இருப்பாங்கன்னா இந்த கதாபாத்திரம் இல்லாம கர்த்தர் எங்கேயுமே இருக்க மாட்டார். கர்த்தர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க யார் அப்படின்னா கர்த்தர் எப்படினாலும் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா வந்துட்டு இவருக்கு மட்டும் தட்டப்பட்டிருக்கிறார். அதனால அவங்க எப்படினாலும் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வசனம் பாருங்க. 17 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது. இந்த ராஜ்யம் பத்தி சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அது எப்பதான் வரும்? நம்மள என்ன பண்றாங்க, ஒரு ராஜ்யம் வருதுன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ராஜ்யம் எடுத்துட்டு இவரு பெரிய ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு பயம். இப்ப அப்படி கேட்கல என்ன சொல்றாங்கன்னா இந்த ராஜ்யம் எப்படி வரலாம், நீங்க பாக்குற மாதிரி நினைக்கிற மாதிரி வராது. இன்னைக்கு நம்ம ஆளுநர் கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிருக்கோம், கர்த்தர் இயேசு அப்படியே அங்க வர போறாரு, ரொம்ப சீக்கிரம் அவங்க இருக்கிறவங்க நான் தூக்கி போக போறேன், மீதியெல்லாம் அழிச்சிட போறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பாக்குறது போல பிரத்யேகமா அங்க வராது. மாறாக எப்படி வருமா? வசனம் பாருங்க. லூக்கா 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாய் இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். எங்க இருக்கிறார் அந்தர் அப்படி சொல்றதுக்கு ஏற்ற சூழல் இருக்கவே இருக்காது. மாறாக எங்க இருக்குமா, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கும் சொல்றாரு. அன்பான சகோதரி, நமக்குள்ள இருக்குதா அந்த ராஜ்யம்? நமக்கே தெரியல. அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம் நமக்குள்ள இருக்குதா இல்லை. அப்ப கண்டிப்பா அந்த ராஜ்யம் எங்கதான் இருக்கும்னா உண்மையான சீசர்கள் மத்தியில் அங்க இருக்கும். அதை குறிச்சுதான் ஒரு தெளிவு அங்க இருக்கும். நமக்குள்ள இருக்கிறோம்னா நமக்குள்ள வந்து அந்த ராஜ்யம் இல்லை, அதை குறிச்சுதான் ஒரு தெளிவு யாருக்குள்ள இருக்கும்னா நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும், நமக்குள்ளே சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு அந்த விஷயங்கள் இருக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஒரு பெரிய கிருபையில இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் அந்த ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு. இதை நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் 2000 வருஷம் சரித்திரம் எழுதணும். அப்ப இந்த சரித்திரம் எடுத்து படிச்சா முடியுமா? நிறைய பேருக்கு சரித்திரம் படிச்ச வரலாறு படிக்கணும்னாலே நம்ம அளவுக்கு பிரச்சனை. ஒரு சிலர் ஏதாவது படிக்க முடியாத அளவுக்கு வரலாறு எடுப்பாங்க, ஹிஸ்டரி குரூப் எடுப்பாங்க, ஏதாவது கதையை எழுதி பாஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை இது. அப்படி இந்த ராஜ்யத்தை திட்டமும் தெளிவுமாக தேவன் என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் இதன் மேல வாஞ்சிகளோர்களாக இருக்கிறாங்க, இதை கத்துக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ, அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளை அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லி தர்றதுக்கு தெய்வ சித்தங்களோட எப்படின்னா அவருடைய வேத வசனங்கள், அவருடைய வார்த்தைகள். அன்பான சகோதர சகோதரி, இப்ப நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? தானியேல் எழுதிய ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம எழுதுறோம். அதுல 2 அதிகாரம் எடுத்து பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துக்குள்ள தேவன் இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அதைதான் எடுத்து என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2ஆம் அதிகாரம் என்ன ஆரம்பிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் தானியேல் சிறை கைதிகளாக பாபிலோன் தேசத்துக்கு அங்க போயிட்டாங்க. அந்த விஷயம் நமக்கு தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்கள் ராஜ சமூகத்துல என்ன பண்ணப்பட்டாங்க, ஒரு பெரிய சமஸ்தரம் அங்க இருக்கிற ஆளுகளோட நம்மளால ரொம்ப பெஸ்ட் 10 மடங்கு அதிக சமஸ்தரம் அங்க இருக்கிறாங்க. அந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ அங்க அரசாண்டு கொண்டு நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். இப்ப நம்ம எல்லாம் எங்க போறோம்னா அந்த அரண்மனைக்கு போகிறோம், பாபிலோன் தேசத்துக்கு போகிறோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்க, எனக்கு வழி தெரியும் அடிப்படை. இப்ப அங்க போகும்போது அந்த நேபுகாத்நேச்சர் ராஜ்யம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் ரொம்ப களைப்பா மனசு தூங்கிட்டு இருக்கிறார். அப்படி தூங்கிட்டு இருக்க என்ன நடக்குன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபுகாத்நேச்சர் வடக்கில் 2ஆம் வருடத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலந்தது. மனசு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு கனவு. ஆனா அந்த கனவு என்ன பிரச்சனை காட்டில எழுப்பிடுச்சு. அந்த கனவு எப்படி இருக்குன்னா மனசோட தூக்கத்தை எழுப்பிடுச்சு. நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறான்னு தெரியல. சில நேரத்தில் நைட்ல தூங்கிடும், ஐயோ ஆகும் அப்படி அனுபவம் பண்றது திடீர்னு எந்திரிச்சான் வீட்டுல இருக்காங்க, என்ன ஆச்சு என்ன அப்படி கேள்வி. அது போல நம்மளால ஒரு கனவு தந்தாரு. அந்த கனவு எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அவரோட தூக்கத்தை கலைஞர் வந்துச்சு. உடனே மனுஷன் எந்திரிச்சார். நாலு சாமம் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை என்னாகும், அந்த நிமிஷமே அரண்மனையே அலுவலப்படுது. எல்லாம் சொல்லலாம். அப்படி வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அடுத்த சொல்றாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசிகரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னார்.
அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ராஜாவுக்கு தான் சொப்பனம், அவருக்கு தான் தூக்கம் போச்சு. ஆனா இருக்காத புறத்தை எழுப்பி விட்டார். ஏன்னா ராஜா பிரச்சனை யார் இருக்கணும்? இந்த கேட்டகரி எப்பவுமே இருப்பான். சாஸ்திரிகள் எழுத்தாளர் எழுதிட்டே இருப்பான், சொல்ற விஷயம் நடக்கிற விஷயம், ஜோசிய காலம், அதுக்கப்புறம் சூரிய காலம், அதுக்கப்புறம் கல்வி, அவர் என்ன கணக்காளர், கணக்கு பண்றோம். இவங்க அது உடனே வந்தாங்க. ராஜா என்ன பிரச்சனை நம்ம கேட்க முடியும், அவர் என்ன பதில் சொல்றாங்க அடுத்த வருஷம். தானியேல் 2:3 ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் நாடு கலங்கியிருக்கிறது என்றார். உடனே சொல்றாரு, ஒரு சொப்பனம் பார்த்தோம், அந்த சொப்பனம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நான் ரொம்ப கலங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம வீட்டுல அது மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுவோம்? ஏதாவது சொல்றாரு, நம்மளா போய் சொல்ற மாதிரி இது மாதிரி பாடத்தில் சீக்கிரம் சொன்னோடனே அதுக்கு ஏதாச்சும் நம்மளால கருத்து சொல்லுவாங்க. ஆனா அதே போல நம்மளுக்கு நாங்க இருக்கிற உடனே தானியேல் பிரச்சனை உடனே அவங்க என்ன சொல்றாங்க? தானியேல் 2:4 அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அர்த்தருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையே சொன்னார்கள். இது என்ன பண்றாங்க? உடனே நம்மளுக்கு கேட்கிறாங்க, ராஜா என்ன பாருங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதற்கான அர்த்தத்தை சொல்லிடுவோம், ஏழு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு நேர்காட்டு சாதாரணமானவர்கள் நம்ம பார்க்கிறோம், இருக்கிறதே ரொம்ப ஞானமான ஒரு ராஜா தான். ஏன்னா அவரோட நாட்டுல மிகப்பெரிய விஷயம் தான் நடந்துச்சு சரித்திரத்துல பாருங்க. உடனே நம்ம என்ன பண்றாருன்னா, நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அவர் ஏதாவது சொல்றாரு. ஆக்சுவலி இவர் ராஜா, இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா அவர் பார்த்த சொப்பனம் வந்து மறந்து போச்சு. ஏன்னா அந்த சொப்பனம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. இப்ப திரும்பி அவரோட ஸ்டேட்டஸ் சொல்ல முடியுமா? இந்த பார்த்தேன் இது மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம வேலை சொன்னா அப்படி பண்றாரு. என்ன சொல்றாருன்னா அடுத்த வருஷம் சார் தானியேல் 2:5 ராஜா கல்தேயருக்கு பெரியவரமாக, என்னிடத்திலிருந்து கிடைக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் நெருக்கங்களாக்கப்படும். நாலு சாமத்துக்கு ஆளுநர் எழுப்பிட்டு வந்து இது மாதிரி ஒரு கனவு இல்லையா விளக்கம் சொன்னீங்கன்னா, கனவு சொல்லாம நீ கனவையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா செத்துருவீங்க. எப்படி இருக்கும் அந்த ஆளுகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நாம என்ன சொல்லிடுவோம், கண்டிப்பா அவங்க சொல்லிருப்பாங்க, என்ன மறக்கணும் ஏதாவது கொஞ்சம் இருக்க புத்திதான் வேதம் சமுதாயம் அவங்க பார்த்தா எல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அந்த நிமிஷம் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமாறம், உயிர் பயம் எல்லாருமே வந்துருச்சு. அப்படி வந்த பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தானியேல் 2:6 சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்கிறவர்களால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் கருத்துகளையும் மிகுந்த கணக்கையும் பெறுவீர்கள், ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றான். சொல்லிட்டு அதை கேட்டு வெகுமதிகள் கொடுக்குறதா. ஆனா நம்மளுக்கு என்னன்னா, சொப்பனத்தை சொல்லலைன்னா அர்த்தத்தை சொல்லணும்னா கருத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல ராஜாவுக்கு பயப்படவே மாட்டாங்க, பக்கத்துல நீங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் நீங்க இதுதான் ஒரே ஆகணும். அது மாதிரி சூழலுக்கு இப்படி சொல்ற உடனே நம்மளுக்கு மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஏன்னா உயிர் இல்ல, இப்போ உயிர் உத்தரவாதம் இல்லாத சொல்ல மறுபடியும் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா வசனம். தானியேல் 2:7 அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். நம்மள மறுபடியும் சொல்றாங்க, ராஜா நீங்க எப்படினாலும் என்ன பண்ணுங்க, சொப்பனத்தை விட்டு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அர்த்தம் சொல்லிடுறோம் சொல்ல உடனே ராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிடுங்க. என்ன சொல்றது பாருங்க. தானியேல் 2:8 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறப்பித்தபடியினால் நீங்கள் கால தாமதம் பண்ணுகிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. உடனே உயிர் பயத்துல நீங்க தடுமாறீங்கப்பா, நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணா நீங்க முயற்சி பண்றீங்க, இதெல்லாம் நான் கண்டிப்பாக அதாவது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியே ஆகும் அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க. தானியேல் 2:9 காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பெய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றார். நம்ம ராஜா ரொம்ப தெளிவு பேசுறேன், நீங்க இப்படியே சூழல் மாத்திட்டு எங்காவது இப்படிதான் காரியத்தை வாங்கிலாம் நினைக்கிறீங்க, அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை உங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு நான் எப்படி நம்புனா எனக்கு தெரியுமா, நீங்க கனவு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சொன்ன உடனேயும் அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க இருந்த ஆளுகள் என்ன சொல்றாங்க பாருங்க. சாதாரண
சக்தி வந்து கழுத்துக்கு ரெடியாது, நம்மளால அப்படியே தடுமாறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா 10ஆம் வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரணத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திற்காவது ஜோசியரிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. இவங்க மறைமுகமா சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு முட்டாளான ராஜா நமக்கு பார்த்ததே இல்லை, இப்படி யாருமே கேட்டது கூட இல்லை, சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேரடியா சொல்ல முடியல, அதனால சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றது பூமியில் ஒரு மனுஷன் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எந்த ராஜா கூட இவ்வளவு நாளுக்கு கேட்டதில்லை, ஆனா நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசைப்பாளர் கூட சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்னா பாருங்க 11ஆம் வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா இருக்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமா இருக்கிறவர்களே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். நம்மளால அங்க இருக்கிற ஆளுகளுக்கு கொஞ்சம் நாலேஜ் தான். உடனே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க கேட்கிற காரியம் ரொம்ப கரெக்ட் தான், ஆனா இது யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தரால மொத்தம் சொல்ல முடியும். யாருன்னா மனிதனிடத்தில் வாசமாயிருக்காத தேவர்களே ஒழிய, மாம்சமாயிருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய யாராலும் என்ன பண்ண முடியாது, நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியுது. என்ன விஷயம்னா, கண்டிப்பா இது முடியாது, இது செய்யணும், வேற ஒரு சக்தி தேவைப்படும், ஒரு தெய்வ சக்தி வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன எந்த தெய்வம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி சொன்னோட ராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொல்றாரு, தானியேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். உடனே ராஜசபைக்கு கட்டளை இருந்துச்சு. காலதாமதம் பண்ணி எப்படி தச்சணும், எல்லாரும் கொலை பண்ணி போட்டுருது. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நாடுதான் தெரியல, கட்டளை அரசு கட்டளை எல்லா ஞானிகளையும் கொலை பண்ணணும். எப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல யார் வராங்கன்னா, தானியேல் அவருடைய நண்பர்கள் இவங்களை காட்டி 10 மடங்கு சமஸ்காரம் அப்படிங்கிற விஷயம் ராஜாவுக்கு தெரியும். அங்க இருக்கும்போது தெரியாம அவங்க கூட்டிட்டு காரணம் என்ன, சின்ன பசங்க இவனுக்கு என்ன செஞ்சு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்படி விட்டுட்டாங்க. இப்ப உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்டளை பேரதோனியும் தேசமேக்கும் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யறதுக்கு அங்க எல்லாரும் போறாங்க. அப்படி போகும்போது யாரையும் கொலை பண்ண போறாங்கன்னா தானியேலையும் அவருடைய நண்பர்களையும், அவர்களும் ஞானிகள். அப்படி கொலை பண்ண போகும் பொழுது அந்த ஞானிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரியாகிய அதிபதியாகிய ஆரிகோயர் தானியேல் யோசனையை புத்தியுமாய் பேசி அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு வேகமா ராஜ சமூகத்தில் ஏன் கட்டளை வந்துச்சு, ஏன்னா இவர் ரொம்ப அங்க இருக்கிற ஆளுகளோட. அப்ப யார்கிட்ட பேசுறாங்கன்னா தலையார் நம்ம யார் சொல்லுவோம், அந்த தலையார் இல்ல, ராஜ சமூகத்துல தலையை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. நல்ல சோதனை அந்த ஆளுகிட்ட போய் பேசணும், நீங்க எப்படி இருக்கணும். ஆனா தானியேல் ரொம்ப ஞானமா பேசி என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, டைம் கேட்கிறாரு. அடுத்த வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேவக்காரனாகிய ஆரியவனிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியனுக்கு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தில் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாடுகளோடையும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக சொல்ல முடியும். தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்கள் இப்ப மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி அவங்க என்ன பண்றாங்க, இரக்கம் கேட்கிறாங்க. ஏன்னா காண சந்தக்கூடாது,
அப்பா ஞானிகள் சித்திரப்படுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அடுத்த வருஷம் தானியேல் 2:18 அனனியா, மிஷாயேல், அசரியா என்னும் தங்களுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். சொல்றாங்க. சொன்னே நம்மளும் என்ன பண்றாங்க? ரொம்ப பயப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தானியேல் 2:19 பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தார். பாருங்க, முதலாவது தானியேல் என்ன பண்றாரு? இந்த விஷயத்தை வந்து என்னால சொல்ல முடியாது. யாரால சொல்ல முடியும்? தேவனால மட்டும் சொல்ல முடியும். அவர்தான் மறைபொருள்களுக்கெல்லாம் தேவன். அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணும்போது அவருடைய சொப்பனமும் அவருடைய அர்த்தமும் தானியேலுக்கு தெரியுது. தெரிஞ்சவனே அவர் அடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அடுத்த உடனே நம்முடைய தேவனுக்கு பண்றாரு. தேவ சமூகத்துல நன்றி சொல்றாரு. ஆனா தானியேலுக்கு அந்த விஷயம் தெரியாது. சொன்ன உடனே ராஜ சமூகத்துல போற ஒண்ணு என்னன்னு தானியேல் 2:26 ராஜா பெல்சாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட எனக்கு இப்ப சொப்பனம் தெரிஞ்சிருச்சு, அர்த்தம் நம்மகிட்ட கேள்விப்படுறது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விதமே மாறி இருக்கு. ஏன்னா யாரால சொல்ல முடியும்? நம்மளால சொல்ல முடியாதுன்னா கண்டிப்பா மனிதனுடைய தோரணம் மாறும். நினைச்ச காலம் தெரியும். ஆனா அதனால நீங்க என்ன பண்றாரு? தானியேல் 2:27 தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதிபலமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசிகளாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. தானியேல் 2:28 மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உங்களுடைய தலையிலே உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் நம்மளால ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த சொப்பனத்தை உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. மாம்சத்துக்கு வாசமாயிருக்காத தெய்வங்கள் அவங்களால சொல்ல முடியும் சொல்றாரு. இப்ப தானியேல் தேவ சமூகத்துல விஷயம் வாங்குறாரு. இப்ப வாங்கிட்டு யாரெல்லாம் வெளிப்படுத்துறதா சொல்றாருன்னா சொப்பனத்தை சொல்ல வேண்டியது தான். ஆனா என்ன சொல்றாருன்னா மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் என்ன பண்றான்? கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடியது சொல்றாரு. ஏன்னா நீங்க கூடுதலப்போ உங்க மனசுல என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி நம்ம ராஜ்யம் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இருக்கணுங்க. அதை தேவன் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த சொப்பனத்துல தெரியப்படுத்தல, சொப்பனம் இதுதான், கனவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொப்பனத்துல ஆரம்பிக்கிறார். இப்ப ராஜா எப்படி இருப்பாரு? ராஜாவுக்கு சொப்பனம் யாரோடய தெரியும். ஏன்னா அந்த சொப்பனம் அப்படின்னா இருந்துச்சு, நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மனுஷன் சொல்றேன்னு சொன்னோம்னா சரி என்ன சொல்ல போறோம்? ஏன்னா அவர் ரொம்ப முடியும் இருக்கு, ரொம்ப பெரிய ஆளுங்க கிடையாது. இவங்க இருக்கிற விஷயம் அவருக்கு இல்ல. ஆனா தேவன் அவர்களுக்கு பெரிய விஷயம் நம்ம அப்படிதான். இந்த ஊர்ல அப்படி யாரும் கிடையாது. ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன பண்றாங்க? அவருடைய சர்வ வல்லமையோட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப ஆரம்பிக்கிற பார்க்கலாம் சொல்லி கொடுக்குறோம். தானியேல் 2:29 ராஜாவே, உங்களுடைய படைப்பின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கிற போகிறது என்ன என்கிற நினைவுகள் உங்கள் எழுப்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உங்களுக்கு தெரிவித்தார். தானியேல் 2:30 உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக நாணம் உண்டு என்பதனால அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ஏன்னா இந்த இஸ்ரேலர்களுக்கு சில புத்தியை கொண்டு வரதை யாருக்கு தேவன் போவாருன்னு அவங்க சேட்டை பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாரு? வியாதி கொடுத்துருவாரு, இல்லைன்னா கொள்ளை நோய் கொடுத்துருவாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க கைது பண்ண விடுவாரு. இப்ப நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் தேவன் புறஜாதியிலே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய தெய்வீக திட்டத்துக்காக அவங்க பயன்படுத்திட்டாங்க. அந்த ராஜ்யங்களையும் அவங்க பயன்படுத்தி அந்த அடிப்படையில இப்ப நேபுகத்நேச்சர் தேவன் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருந்ததுனால இப்ப விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காரு. இப்ப இவர் அருமையா சொல்றாரு, என்ன கனப்படுத்துறதுக்காக இந்த விஷயம் இருக்காரு.
உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? என்னோட கல்வியை பயன்படுத்துறாரு இல்லையா? மற்றபடி நான் அவ்வளவு பெரிய ஆளுதான் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் மறைக்கணுமா இந்த இடத்துல தானியேல் சொல்றார். அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சுபாவம் சொல்ல ஆரம்பிக்கிறார். தானியேல் 2:31 ராஜாவே, நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. ராஜா என்ன பாத்தீங்க? ஒரு பெரிய சிலை. அந்த சிலை எப்படி இருக்கும்? ரொம்ப பிரகாசமா இருக்குது. இருக்கிறதே அதனுடைய விஷயம் பாத்தீங்கன்னா ரூமும் பயங்கரமா இருக்கு. அதனால பயந்துட்டாரு. நம்ம பிக்சர் போடுறோம், இது ஒரு அனுமானம் தான் இல்லையா? அவமானத்துக்கு இருக்காரு. அவர் அந்த தரிசனத்தை பார்த்து என்ன பண்ணாங்க? பயந்துட்டாரு. இப்ப சொன்ன ராஜா என்ன பண்ணிருப்பாரு? அந்த அலையா இருக்கிற அந்த கனவுல இப்ப என்ன பண்றாரு? சரி, சொன்னையும் அவரோட பார்வை ஒரு மாதிரி அப்புறம் நடக்குது. தானியேல் 2:32 அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் துடையும் வெண்கலமும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அதோட தலை எப்படி இருந்துச்சா? பொன்னால பசும் பொன் 24 கேரட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மார்பும் சோல் எப்படி இருந்துச்சாமா? அது தலை வந்து பொண்ணு, அதுக்கப்புறம் மார்பு சோறு வெள்ளி, அதுக்கு வயிறும் தொடையும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பெண்களும், அதுக்கு கீழே இருக்க பாவம் இரும்பு, அதுக்கு கீழே இருக்க பாருங்க அது களிமண் இரும்பு கலந்து போடும். இப்படி ஒரு தரிசனம் இருக்கு. ஒரு சிலை இருக்கு. இது ஆள் பார்த்து பிரகாசமா இருக்கு. நமக்கு ஜோதிஷன் எப்படி இருக்கு? இந்த விஷயத்தை பார்த்த உடனேயும் நம்மளால என்ன பண்றோம் அப்படின்னு இப்ப இந்த சொப்பனத்தை சொன்ன ராஜா எப்படி வரும்? அவர் கேசவ உட்கார்ந்துப்பாரு ஆளை பார்த்துட்டு. ஆனா இந்த விஷயத்தை சொன்னே கண்டிப்பா ராஜா உண்மையாலுமே அவருடைய முகமும் மாறி இருக்கு. தானியேல் மேல என்ன இருக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? இப்ப அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பாதி இரும்பும் பாதி களிமண்மான கலந்த ஒரு விஷயமாக இந்த சூழலை பாக்குறாரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த தரிசனம் பாக்குற இது சொன்ன சரி ராஜா அப்படியே பார்வை இதாயிடுச்சு. அப்படி சொன்ன உடனே என்ன நடக்கலாம்? அவர் எதிர்ச்சதுக்கான காரணம் என்னன்னா பாருங்க. தானியேல் 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பார்த்து கொண்டிருக்கீங்க திடீர்னு ஒரு கல் வரும். அது மனித கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். எங்க கிடைக்குன்னா பாதத்துல களிமண்ணும் இரும்பும் கலந்த அந்த பாதத்துல அடிக்குது. அடிச்சோம் அந்த சிலை அப்படியே நுழையுது. அன்பான சகோதர சகோதரி என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தானியேல் 2:35 அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்திலே ஓரடிக்கிற கலப்பிலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையோ மோதின கண்கள் என்றால் ஒரு பெரிய பருவதமாகி பூமியெல்லாம் நிகழ்கின்றது. அப்படியே காத்துல பதறடிங்க. நம்ம வயலெல்லாம் அது மாதிரி இருக்கிற இடம் தெரியாம அப்படியே போச்சு. அவ்வளவு பிரமாண்டமான சிலை ஒரு நோய்கிட்டு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த கல் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பெருசா என்ன பாத்தீங்கன்னா பூமியை நிரப்பத்தக்க ஒரு பெரிய மழையாக அதை மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த தலை எப்படி இருந்துச்சு? பசும் பொன்னாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்பு புயல் எப்படி இருந்துச்சு? வெள்ளியான உலோகம். அதுக்கப்புறம் வயிறு தொடை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் கால்கள் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அவருடைய பாதங்கள் எப்படி இருந்துச்சுன்னா இரும்பும் கலந்தாச்சு. அப்ப இந்த உலோகங்கள்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. இது யாரும் தெரியாத தங்கம் தெரியாதா, வெள்ளி தெரியாதா? இதுல என்ன ஒரு ரேஷியோ ஏதாவது சொல்ல முடியும் உங்களால? சரிங்களா? விலை மதிப்புடைய தங்கத்துக்கு ஒரு விலை இருக்கு. இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க மாசம் 1 லட்சம் தாண்டிச்சான். அதுக்கப்புறம் ரேஷியோ குறையுதா? ஃபர்ஸ்ட் தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பாத்தீங்களா, இதோட வயசு குறைஞ்சிட்டு வருது பாத்தீங்களா. ராஜ்யம் இந்த விஷயத்தை பார்க்க ஏன் தேவன் இந்த விஷயத்தை வைக்கிறார், பொண்ணு வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஏன்னா நம்ம வேதாகமத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அடையாளங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் சில அடையாளங்களை இயற்கையாக வச்சிருப்பாரு, அது எப்பவுமே மாறாது. இன்னைக்கு தன்மை எப்படி இருக்கோ அதே போல இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் அதோட தன்மை அது மாறாது. ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், 10 வருஷம் கழிச்சு வரப்போ நான் எப்படி இருக்கேன், மனுஷன் மாறிடுவான். அதாவது மனுஷனை தேவன் எங்கேயும் அடையாளம் கொடுக்கல. அவர் படைச்ச மாறா தன்மை உள்ள விஷயங்கள் நிறைய அடையாளங்களாக வச்சிருக்கிறார். அதுல இங்க உலோகங்களை என்ன பண்ணிருக்காருன்னா அடையாளம் வச்சிருக்கிறார். இதுல ஒரு ரேஷியோ இருக்கு, தங்கம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. ஏன் எப்படி வச்சிருக்காருன்னா நம்ம அடுத்த விஷயத்துல பார்க்கலாம். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ராஜா என்ன சொல்றான், இதாயா சொப்பனம் அப்படின்னு சொன்னே ராஜா எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சுப்பாரு. கேஸ்ல உட்கார்ந்து இருந்த மனுஷன் இப்ப சேர் நுனிக்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா அவர் கண்ட சொப்பனம் அப்படியே எக்ஸாக்டா இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு யாராலும் இந்த விஷயம் சொல்றது மத்தாள்கிட்ட போனீங்கன்னா நடந்ததை சொல்லிடுவானுங்க, நடக்கப்பட முன்னாடி சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்தை சொன்னாரு ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தானியல் விஷயம் வருது அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பான சகோதரர் சொல்லி அவருடைய அர்த்தத்தை அவர் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ராஜாவே, நீ ராஜாவே ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். நம்ம பார்க்க போறது 5 உலக பேரரசுகள் பார்க்கிறோம். இப்ப முதல் உலக பேரரசு பத்தி நம்ம பார்க்கிறோம். அதான் ராஜாவே எப்படி இருக்கீங்க, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, நீ ராஜாவி ராஜாவா இருக்கு. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார், ராஜரீகம் பராகம் வல்லமை எல்லாமே கொடுத்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்துட்டு அந்த கனவை கண்ட அந்த நேபுகாத்நேச்சர் பாபிலோனுடைய பேரரசனுடைய ராஜா. இந்த பாபிலோன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருந்துச்சு. அதனாலதான் பேரரசு உலக பேரரசு சொல்றோம். அப்ப முதலாம் உலக பேரரசு இந்த விஷயம் என்ன பண்ணிங்கன்னா இந்த பாபிலோன் ஒட்டுமொத்த உலகத்தையும் வச்சிருந்துச்சு. ஆனா மற்ற ராஜ்யங்கள் போல கிடையாது. இவர் ராஜாதி ராஜாவா இருந்தார். தேவன் அவருக்கு கனம் மகிமை எல்லாமே கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஏன் அந்த தங்கத்தினால அந்த தலையை கொடுத்துட்டாருன்னா இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் கெட்டி யாருன்னா முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னினால ஆன தலை யார் அப்படின்னு சொல்றாருன்னா அன்னைக்கு இருந்த பாபிலோ ராஜ்யனுடைய பேரரசு சொல்றாங்க. நேபுகாத்நேச்சர் தான் நீங்க தான் அந்த ஆள் சொல்றாங்க. சொன்ன ராஜா எப்படி இருக்கும் பாருங்க. அன்பான சகோதரிகள் ரொம்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோல தங்கம் அது கூட தான் தேவன் என்ன பண்ணிருந்தாருன்னா அவருக்கு அவ்வளவு ஞானம் ஒரு வல்லமை எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்திருந்தாராம். இப்ப அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படின்னு எடுத்தா நம்மளா கூட படிச்சிருக்கோம். அப்படி பாபிலோன் என்னதான் அவ்வளவு பெரிய மகிமையாக இருந்துச்சு இதை சொல்ல முடியுமா? உலக அதிசயங்கள் ஒன்னா இருந்துட்ட அது என்னமா மனுஷன் செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. சகோதரர் அவர் கட்டுமான விஷயங்கள் ரொம்ப பேசுங்க, நம்ம அதெல்லாம் பேசணும் நிறைய விஷயம் போவோம். ஆனா உலக அதிசயங்கள் அந்த ஒரு காலகட்டத்துல எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாம எப்பொழுதுமே உலக அதிசயத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அதுக்கான நீங்க அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு வச்ச ஒரு மனுஷன் தான் ராஜாதி ராஜா. பொன்னாலான அந்த தலை அகிலமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு ராஜ்யம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாபிலோனுக்குள்ள இருந்து அந்த நதியை சுத்தி என்ன பண்ணிருப்பாரு அவருடைய தேசத்தை சுத்தி ஓட விட்டுருவாரு. அவ்வளவு சீக்கிரமா அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள போய் யாராச்சும் உள்ள போக முடியுமான்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க போகவே இல்லை. ஏன்னா கோட்டையை சுற்றிலும் இந்த ஆறு ஓடி இருக்கும். அந்த ஆறு என்ன இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதலைகள் இருப்பாரு. அதுக்கப்புறம் உயரமான மதிச்சுவர்கள் இருக்கும். அந்த மதிச்சுவர் ரொம்ப பெருசா இருக்கும். அதுவும் அங்க யாரும் போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டா என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ராஜ்யம் வரதை அபிநமாக கட்டியிருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் ராஜாவுக்கு எல்லா ராஜா தேவன் அவருக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்து அதனாலதான் ரொம்ப புத்திசாலியான ராஜா சொல்லி நான் முன்னாடி சொல்லணும். அதாவது அவருடைய வாழ்க்கையில வந்து இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிருந்தாரு எல்லாத்துக்கும் மேலாக தேவன் அவர்கள் வச்சிருந்தார். வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அந்த தங்கமா இருந்துச்சு. ஆனா இந்த ராஜ்யம் கண்டிப்பா என்ன பண்ணும் ஒரு முடிவுக்கு வரும். எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெங்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவும் எப்படி முடிவுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உமக்கு பின்னாடியான உண்மை விட கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும். இப்ப தங்கத்தோட மட்டம் கம்மிதான் வைக்கு.
விலை இருந்தால் கூட நீ நம்ம நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா தங்கத்தை காட்டிலும் அது ரேஷியோல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு ராஜ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விட கொஞ்சம் வலிமையிலையும் வல்லமையிலையும் எல்லாமே குறைஞ்ச ஒரு ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ராஜ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேதத்துல கொடுக்கக்கூடாது. ஆனா நீங்க சரித்திரம் நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா சரித்திரத்துல வந்து இது கிமு 600ல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ராஜ்யம் வந்துச்சு அப்படின்னு நீங்க சரித்திரம் போய் பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, அந்த கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அது வெள்ளி அடையாளப்படுத்துது. அது எப்படி இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, சோல்டர் மார்பும் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது எதை குறிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து வந்தது மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்தை தடையாளப்படுது. அதனாலதான் அந்த மார்பு புயம் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு. அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, இந்த மேதியர்கள் மற்றும் பெர்சியர்கள் 2 பேர் இருப்பாங்க. பெர்சியர்களை காட்டிலும் எப்பவுமே மேதியர்களை காட்டிலும் பெர்சியர்கள் எப்பவுமே என்ன இருப்பாங்க, உயர்த்துறாங்க. 2 ராஜ்யங்கள் சேர்ந்து ஒரு ராஜ்யம், அதாவது மேதோ பெர்சிய. பெர்சியர்கள் எப்பவுமே என்ன இருப்பாங்க, முதன்மையான இடத்துல இருப்பாங்க. அதனால ஒரு சோல்டர் மேலையும் ஒரு சோல்டர் கீழையும் இருக்கும். ஆனா பாபிலோன் சாம்ராஜ்யத்தாளுக்கு என்ன பண்ணாது, இந்த ராஜ்யம் அங்க இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3வது ஒரு ராஜ்யம், அது என்ன ஒரு அடையாளப்படுத்துதுன்னா, அது வெண்கலம். அப்ப வெள்ளியோட நீ வெண்கலத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூஷன் ரொம்ப கம்மி. அப்ப அதுக்கடுத்து ஒரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் என்னன்னா, சரித்திரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். வேற ஒண்ணு இல்ல, அது இருக்கக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யம். அன்பான சகோதர சகோதரி, அப்ப முதல் உலக பேரரசு பாபிலோன், அதுக்கப்புறம் மேதோ பெர்சியர், அதுக்கப்புறம் கிரேக்கம் வந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படிங்க பாத்தீங்கன்னா, 4வது ஒரு சாம்ராஜ்யம் வந்துச்சு, கால்கள். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்க பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாசின்னா மாத்துகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இருக்கிறதுலே ரொம்ப விலை கம்மியானது அப்படிங்க பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் இது நிறையவே கிடைக்கும். ஆனா இந்த ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா, மற்ற ராஜ்யங்களை விட ரொம்ப கடினமா இருக்கும். இரும்பை போல உறுதியா இருக்கும். தங்கம் நீங்க எடுக்கலாம், வெள்ளி எடுக்கலாம், வெண்கலம் எடுக்கலாம். விலையில வேணா அது மதிப்பு, ஆனா உறுதியில இது எல்லாத்தையும் உடைச்சு செய்யறதுக்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு எதை தான் பயன்படுத்துவாங்கன்னா, இந்த இரும்பை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த கால்கள் எதை இருந்துச்சுன்னா, ரொம்ப இரும்பை போல உறுதியாக இருந்த ஒரு சாம்ராஜ்யம். ஆனா வேல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இரும்புகளை நீங்க யாரும் மதிப்பே போடுறது இல்லை. பழைய இரும்புக்காரங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு வேல்யூ. ஆனா இந்த ராஜ்யம் அப்படி வேல்யூஷன்ல கம்மியா இருந்தாலும் அதோட ஆட்சி முறை, ஆளுகை முறை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மற்ற ராஜ்யங்களை தூக்கி போடுறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் என்ன இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகள், ரோம சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் இந்த ரோம சாம்ராஜ்யம் இரும்பு குச்சி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் யுத்த தளவாடங்களில் இரும்பு கொண்டு வந்தவங்க அவங்கதான். போர் ஆயுதங்கள். அது மாத்திரம் இல்லாம ரோம பேரரசனுடைய அந்த ராணுவ படை வந்து அவ்வளவு வலிமை மிக்கதா இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண முடியாது. இந்த ஒரு ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை இருக்கும் பொழுதுதான் தேவன் யாரை அனுப்பிச்சு வச்சார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொண்டு வந்தார். இவங்க கையில தான் தேவன் அவங்க ஒப்பு கொடுத்தார். இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஆளுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பனிஷ்மெண்ட்ல கொடுக்க முடியல. இந்த பனிஷ்மெண்ட்ல யாரெல்லாம் கொண்டு வந்தாலும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இருக்கிற ரொம்ப கொடுமையான கொடூரமான, அதனால இரும்பை கூட இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஈடுபடலாம் கிடையாது. கர்த்தர் அப்படிதான் அவங்க தேவன், அதனாலதான் அவங்க கையில் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன் எல்லாரும் ஒரு முன் அடையாளமா இருக்கும். அதுக்காக அங்க கொடுத்தா இவ்வளவு விஷயம் இருந்துச்சு. இப்ப இந்த 4வது விஷயம் எப்படின்னா, அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அது முதல் சாம்ராஜ்யம் அடுத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற ரோம பேரரசு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாதங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எது குறிக்கணும்னா பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், பாதங்களும் கால்கள் விரல்களும் பாதி குயவனையும் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆயிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியை கொஞ்சம் அதிலே இருக்கும். அடுத்த வருஷம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், கால் வீரர்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெல்லுமாய் இருக்கும்.
தானியேல் 2:43 நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்த கலப்பார்கள். ஆயினும் இவர் களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். பாதங்கள் அவருடைய விரல்கள் எப்படி இருந்துச்சா களிமண்ணும் இரும்பு. இரும்புல இருக்கிற உறுதி களிமண் எப்படி? ஆனா நீங்க சின்ன வயசுல ஞாபகம் களிமண்ணை உருட்டி காய வச்சுன்னு வச்சுங்கள, கல் மாதிரி அடிச்சா மண்டையில உடனே கோழி கொண்டு விளையாண்டு உருட்டிடுச்சு. களிமண்ணுக்கு அவ்வளவு அது லெகுவா இருக்கிறப்ப அதோடைய தன்மை இருக்கும். ஆனா அதை காய வச்சிட்டீங்கன்னா இரும்புல இருக்கிற கொஞ்சம் உறுதி எதுல இருக்கும்? இந்த களிமண் இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இரும்பு கொண்டையும் அதையும் உருட்டி போட்டு நல்லா பாத்தீங்கன்னா அதுல அடையாளம் காட்ட ரொம்ப சேரும். அதனாலதான் யூஸ் பண்றாரு. உறுதி கொஞ்சம் இருக்கும். ஆனா இரும்பு களிமண் எனக்கே ஒத்து போகுமா? ஒட்ட வைக்க முடியுமா? இருக்காது. அதனாலதான் ஒரு ராஜ்யம் உறுதியா இருக்கு, இன்னொரு ராஜ்யம் உறுதி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மிக்கலான ஒரு ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த விஷயம் என்ன புரியுதுன்னா, பாதி களிமண்ணும் பாதி இரும்பும் கலந்த இந்த ராஜ்யம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சொல்றேன், இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள இருந்து வந்துட்டார். இதுவும் உலக பேரரசுக்குள்ள அந்த ரோம சாம்ராஜ்யம் முடியல, அதனுடைய ஒரு பகுதியாக என்ன இருக்குன்னா அந்த பாதங்களும் விரல்களும் இருக்கு. இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன மாறிச்சுன்னா கொஞ்ச நாள்ல 10 சாம்ராஜ்யங்களாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய யூனியன் சொல்றாங்க 10 நாடுகள். இந்த மிக்சர் அது எப்படி உருவாச்சு நீங்க பாத்தீங்கன்னா மதமும் அரசியலும் மிங்கிலாச்சு. அரசியல் இரும்பு, மதம் களிமண் ரெண்டு மிங்கிலாக முடியுமா? நான் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா தேசத்திலையும் எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் தான் இருக்கு. இந்தியாவில என்ன ராஜ்யம் களிமண் எப்படி இருக்குன்னா மதம் கலந்த அரசியல் தான். எந்த நாடு வேணா எடுத்து பாருங்க, இந்தியாவுக்குள்ள இந்து மதமும் அரசியல் மிக்ஸ் ஆயிடும். பாருங்க யூரோப்ல எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவமும் இது மிங்கிலாகி தான் அங்க இருக்கிறாங்க. அதே போல ரோம பேரரசு என்ன இருந்துச்சுன்னா அன்புக்குரிய சொல்றது அங்கிருந்து உருவானதுதான் கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்கம். பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது 799 உள்ள இதை குறிச்சு நம்ம பின்னாடி நான் பார்க்கலாம். மதமும் அரசியல் மிங்கிலாகி இருக்கிற அந்த யூரோப் 10 நாடுகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் இப்படி இந்த ராஜ்யங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருந்துச்சு. நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இந்த சிலை பார்க்கிற இந்த சிலையோட விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ராஜ்யங்கள் வந்தாச்சு, இது நடந்துட்டு இருந்து நான் கவனிச்சிருக்க என்ன நடந்துச்சு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இயங்கப்பட்டவர். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கைகளால் கேட்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறது என்று கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் இந்த ராஜாக்களின் நாட்களிலே எந்த ராஜாக்கள்? அந்த யூரோப் தேசங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யறாங்க. அந்த ராஜாக்களின் நாட்கள்ல தான் தேவன் என்ன பண்றான்? என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போறார். அன்பான சகோதர சோழே, அந்த கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடிச்சு பார்த்தீங்களா? அந்த கல் எதை அடையாளப்படும்? இப்ப இதெல்லாம் பார்க்கணும். தந்தை வந்து ராஜ்யம் அப்படி ஒரு ராஜ்யம் பார்க்கிறோம். இப்ப சமநிலையான ஒரு கல் வருது. ஆனா அந்த கல் என்ன ஆகுதுன்னா பெருசாகினா அவன் மாறி இருக்கு, பெரிய பர்வதமாக மாறும். அப்ப வேதாகமத்துல பர்வதம் மலை அப்படின்னு எதுக்கு அடையாளம்னா அதுவும் ராஜ்யம் அடையாளம். இப்போ 4 ராஜ்யங்கள் பார்த்துட்டோம். உலக பேரரசு பாபிலோன், அது ஒரு உலக பேரரசு. மேலோ பேச்சு ஒரு உலக பேரரசு. கிரேக்கம் ஒரு உலக பேரரசு. ரோமும் ஒரு கிரேக்க பேரரசு. யூரோப் தேசங்கள் ஒரு உலக பேரரசு தான். ஆனா இந்த ராஜாக்கள் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவாராம்? என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். அந்த ராஜ்யம் வேற யாருக்கு கொடுக்கலாம். அப்ப இந்த கல் என்ன பண்ணுமா? இருக்கிற 4 ராஜ்யங்களை தூக்கி காற்றுல அடிக்கிற பதர் கூட தூக்கி போடுறோம். இருக்கிற இடம் தெரியாம அழைச்சோம். அழைச்சு இது என்ன பண்ணுமா? இந்த கல் ஒரு பெரிய கொள்கை. இதுதான் 5ஆம் உலக பேரரசு. அது எதுனா தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்ப ஸ்தாபிக்கப்படும் தீர்க்க தரிசனம் சொல்றோம்னா அந்த ராஜாக்களின் எந்த ராஜாக்கள்? அந்த யூரோப் தேசங்கள் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு அந்த யூரோப்ல நீங்க ஆளுகை இருந்தா இன்னைக்கு எங்கேயாச்சும் அரசர் எப்படி சொல்றது ராஜாக்கள் மன்னராட்சி முறை இன்னைக்கு இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம் யோசிக்கணும். கிறிஸ்தவா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் இவர் என்ன சொல்றாருன்னா இனி சம்பவிக்க போற ராஜாவுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்னாரு. சொப்பனம் இதுதான்
அவருடைய அர்த்தம் இருக்கும். அப்படி சொன்னோடனே நம்ம என்ன ஆயிருப்பா நீ கவனிச்சுப்பா அன்பான சகோதரர். அதுக்கப்புறம் நடந்தது அப்படியே எங்கிருமா. இப்ப ராஜா இந்த விஷயம் சொல்லி முடிச்சோம். உண்மையாலுமே தானியலுக்கு இருந்த கன மகிமை மறுபடியும் அந்த மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சம்பவம் நிறைய இருக்கு. அப்ப இந்த ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். 4 பேரரசுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுல 5வது உலக பேரரசாக தேவனுடைய ராஜ்யம் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறார். அது பெரிய பருவதமாக மாற வேற யாரும் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜாக்களின் நாட்கள்ல நடக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரீகான்ஸ் பண்ணலாம். முதலாவது அந்த தடை பாபிலோன் பேரரசு. அது 600ல இருந்து கிட்டத்தட்ட 568 வருஷங்கள் அந்த ராஜ்யங்கள் இருந்துச்சு. நீங்க இந்த விஷயங்கள் நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். உங்களுக்கு நோட்ஸ்ல வரும். நம்ம சமயம் இருக்கிறதுனால கடந்து போயிடும். இப்போ 4 ராஜ்யங்கள். அப்ப கடைசியா பாதங்களும் விரல்களும் இருக்கிற அந்த ரோம பேரரசு இந்த ஒரு காலகட்டத்துல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி இந்த மத அரசியல் கலந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்துல தான் கான்ஸ்டாண்டினோபிள் என்ன பண்ணாருன்னா மனம் மாறினார், மனசு மாறினார். ராஜா என்ன பண்ணாரு, ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது அவருடைய கனவு ஒரு கொடி வந்திருக்கும், சிலுவை. அவர் ஜெயிச்சிருப்பார். உடனடியாக என்ன பண்ணுவாருன்னா, அதை யார் விசாரிக்கும் பொழுது அங்க இருந்துட்ட ஒரு ஓலை குடிசைக்குள்ள ஒரு ஆள் இருந்தாங்க. நம்ம சிலுவையை வச்சு பிடிச்சிருந்தாங்க. அவங்க தான் சொன்னோடனே உடனே அந்த நிமிஷமே அவர் மதம் மாறினார். மதம் மாறினா நாடே மதம் ஆயிடுச்சு. அவ்விதமாக என்ன ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூரோப் தேசங்கள் அங்க உருவாச்சு. பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் என்கிற இந்த 10 பேரரசு, 10 உலக நாடுகள் அங்க இருந்துட்டு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு உலக நாடுகள் ஒண்ணுதான் இந்தியா கூட என்ன பண்ணுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளே என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறோம். இந்த ராஜ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்ய அந்த 5வது உலக பேரரசை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறார். அது வரும்பொழுது சின்ன கல், அது எங்க இருந்து வந்துச்சு தெரியாது. அது தேவ சமூகத்துல இருந்தது சின்னதா வந்துச்சு. அது உடனடியாக என்ன ஆகல, பெருசா மாறல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசானதுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். ஆனா கொஞ்சமாகி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தான் பார்க்கிறோம். தேவன் நமக்கு என்ன பண்றாரு, அந்த கல் வந்து அடிச்சிருச்சுப்பா, அந்த ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த நம்மளால கடைசி காலம்னு சொல்லிட்டே இருக்கணும். ஆனா அந்த கடைசி காலத்துக்குள்ளதான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த கல்லானது என்ன, ஏன்னா கர்த்தர் இயேசு அவர் அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட கல். அந்த கல்லை வச்சுதான் என்ன பண்ணாரு, அந்த கட்டடத்துக்கு மூளைக்கல்லா தலைக்கல்லா வச்சு அவர் கட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ஆளுநர் இயேசுதான் அந்த தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த தரிசனம். பாபிலோன்ல இருந்து தேவராஜ்யம் வரைக்கும். அடுத்து 7ஆம் அதிகாரத்துல இப்ப ஒரு சொப்பனம் இருக்கு. இந்த சொப்பனம் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார், நீங்க வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் போகலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருடத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தையும் எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, பாபிலோன் ராஜா பெல்சார் முன்னாடி அங்க பார்த்தாரு அந்த நேபுகாத்நேச்சர், இப்ப அவரோட பேரர்கள் வந்துட்டார். அடுத்த ஜெனரேஷன்லாம் வந்துச்சு. கடைசி தருணமாக அங்க இருக்கு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படுக்கையில ஒரு சொப்பனம் பார்க்கிற அந்த சொப்பனத்தினுடைய காரியத்துல அவன் என்ன பண்றான்னா எழுதி முத்திரை போடுறார். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அழுத்தம். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு கனவு பார்க்கிற அவர் கனவு என்ன பண்ணா, வானத்தில் 4 காற்றுகள் இருக்கு. அது என்ன 4 காற்றுகள், தென்றல் காற்று, வாடை காற்று, குளிர்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பான செய்தி வந்து அடையாளம். நமக்கு தெரிஞ்ச 4 காற்று இருக்கலாம். அப்ப இது வானத்துல இருந்து, அப்ப வானம் அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம். தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சுயமா நம்ம எடுத்துக்கூடாது. அது நேரடி வானம் அப்படி இருக்கு. அது எதுக்கு வானம் அப்படின்னா ஒரு அரசாட்சி, அது அடையாளப்படுது. அப்ப இந்த அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 பெரிய காற்றுகள் அங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கவர்மெண்ட் எதன் அடிப்படையில் இயங்கும், அந்த கவர்மெண்ட்டுக்கு 4 தூண்கள் இருக்கு. அதுதான் 4 காற்றுகள். இந்த ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது மத்தியில ஒரு 4 காற்றுகள் வருது. 4 காற்றுகள் ஒன்னோட மோதிச்சுன்னா, இங்க நீங்க மோதிச்சா அது என்ன மாறும், ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக சுழல் காற்றாக அங்க மாறும். நார்மல் காற்று வந்தாலும் நம்மளால தாங்க முடியாது. ஆடி மாசம்னா பெரிய விஷயம். ஆனா இங்க சுழல் காற்று வருது. அப்ப அந்த 4 காற்றுகள் எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா, இந்த அரசியல்
சமுதாயம், மதம் மற்றும் பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் இந்த கவர்மெண்ட் ஆனது இருக்கும். இந்த 4 காற்றுகள் என்ன பண்ணாங்க, வீசி அடிக்குது, புயலாக மாறுது அப்படிங்கிறத பாக்குறோம். எங்க இந்த காத்து அடிக்கலாம், கடல் மேல் அடிக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த சமுத்திரம் எதை அடையாளப்படுத்துனா, இருக்கக்கூடிய ஜனங்களையும் ஜாதிகளையும் அதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த கவர்மெண்ட் இந்த பூமியில இந்த ஜனங்கள் மத்தியில ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வசனம் பாக்குறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. தரிசனத்துக்கு என்னன்னா, அப்பொழுது இந்த சுழல் காற்று அடிச்சிருக்கும் போது இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது என்ன 4 பெரிய மிருகங்கள் எங்க இருந்து வரலாம், சமுத்திரத்துல. அப்ப சமுத்திரத்துல வருதுன்னா இந்த ஜனங்கள் மத்தியில இருந்து உருவாகுது ஒரு 4 பெரிய மிருகங்கள் வரும். அந்த 4 பெரிய மிருகங்கள் என்னன்னா வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழுதுகிற 4 ராஜாக்கள். அந்த மிருகங்கள் யாரை அடையாளப்படுத்துதா, இந்த பூமியிலேயே இருந்து உருவாகி வரக்கூடிய 4 ராஜாக்களை அதை அடையாளப்படுத்துது. யார் அந்த ராஜாக்கள் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது கரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது மிருகம் வருது. அந்த மிருகம் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் போல. அந்த சிங்கத்துக்கு என்ன இருக்கா, கழுகின் ரெக்கைகள் இருக்கு. அப்ப சிங்கம் என்ன, கழுகு என்ன. நம்ம இப்படி ஏதாவது சிங்கம் பார்த்துருக்கோம். ஒரு என்ன சொல்றோம், ஜங்கிள் புக் பாத்தீங்கன்னா கேட்போம் இது கிடையாது. ஆனா அப்படி இல்லை. இங்க நேரடியாக நீங்க பார்க்கும்போது அந்த தானியேல் பார்க்கிற ஒரு சிங்கம் இருக்குது, அது மேல கழுகின் செட்டைகள் இருக்குது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய இறகுகள் என்ன பண்ணப்படுதுன்னா பெண்ணப்படும். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும், சிங்கம் எதை அடையாளப்படுத்துது, கழுகின் ரெக்கைகள் எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற எதை அடையாளப்படுத்துறது இல்லை. நம்ம பார்க்கலாம், அது அன்னைக்கு வந்துட்டு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடையாளம். ஏன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை சிங்கத்தை ஒப்பிட்டு பேசணும், அங்க நம்ம பார்க்கும்போது அது பொன் கை குவாலிட்டி ஃபர்ஸ்ட் தரம். இப்ப மிருகங்கள் நீங்க எடுங்க, மிருகங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் தரம்னா என்ன போடுவீங்க, மிருகங்களுக்குலாம் எதான் ராஜா, சிங்கம் தான் ராஜா. அதனாலதான் சிங்கம் தான் நம்ம பண்ணாரு. பறவைகளே ராஜா இது, கழுகுதான் போறாரு. இப்ப அந்த சிங்கத்துக்கு என்ன தேவைன்னு வச்சுட்டாரா, கழுகுதான் வச்சுட்டாரு. இருக்கிறதே 2மே ராஜா தான் விலங்குகள்ல. ஆனா கழுகு என்ன பண்ணுவோம், இது ரொம்ப உயரமான பறக்கக்கூடிய பறவை. சிங்கம் காட்டுல ராஜா, அது நடந்து வந்தாலே போதும், அதனுடைய தோரணே வேற. அது போலதான் அன்னைக்கு இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. சகல கணம் மகிமை எல்லாமே ராஜாதி ராஜா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். அவர் தான் அந்த நேபுகாத்நேச்சார். அன்பான சகோதரர், அவருடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு போயிருந்துச்சா, வான பரியந்தம் எட்டி இருந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த மிருகத்தில் அடையாளப்படுத்துறார். அவர் ராஜா தான் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாராம், கழுகை போல ரொம்ப உயரத்துல இருந்தார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அதை அடையாளப்படுத்துறார். இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது, அந்த ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சா, அதனுடைய ரெக்கைகள் என்ன பண்ணப்பட்டுச்சான், ரெக்கை அடிச்சுட்டா உடச்சுட்டா என்ன சடுதி என்ன பண்ணும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அன்பான சகோதரர் சொல்லி ஒரு நாள் ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த தும்பத்தோட எல்லாம் கட்டிட்டு அப்படியே உலாவுறாரு. மேல பாக்குறாரு. என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, இது வல்லமையின் பராக்கிரமத்தினால் உண்டான மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன என்ன நடந்துச்சுன்னா, அடுத்த வருஷம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது பெரியவரும் பலத்தோருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இவர்தான் செஞ்சதான் சொன்ன உடனே சொன்ன நிமிஷமே அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டுச்சு, அவர் உடனடியாக புத்திசுவாதங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யம் தள்ளப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு, 7 வருஷம் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சுரக்கரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மாட்டை
அதிகமாக அவர் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அந்த இடங்கள் பிடிக்கப்பட்டது அதுக்கு மனித ரீதியாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விஷயம் அப்போ 7 வருஷம் நடந்து போனதுக்கு அப்புறம் ராஜா புத்தி இருந்துச்சு, நம்ம செஞ்சது தப்பு. அதனால வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு சடனா எதிர்பார்ப்பார். வந்துச்சுன்னா அதோட முடிச்சுன்னு தான் இருக்கும். மறுபடியும் வரணும் என்ன பண்ணுவான், தானியேல் நேபுகாத்நேச்சர் சொன்ன மாதிரி 7 வருஷம் புத்திசாலித்தனம் மாடு மாதிரி பூமி மேல தன்னுடைய நிலைமை உணர்ந்தார். நம்மளால இந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கிற உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க அடுத்த வருஷம் தானியேல் 4:35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று. தானியேல் 4:36 அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்கான என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சுதந்திரிக்கப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. மறுபடியும் அந்த ராஜ்யபாரமானது அவருக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்றேன். அன்பான சகோதரர்களே, அந்த முதலாவது நிறுவனம் வந்து சிங்கம், அது கழுகு சட்டைகள் 2. அது யாரை அடையாளப்படுத்துனா அன்னைக்கு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அது எந்த உயர்ந்தது எப்படி தாழ்ந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அருமையா கம்பேரிசன் இப்ப தானியேல் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறம் என்ன ராஜ்யம் வந்துச்சு, மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. இப்ப அதோட கீழ்த்தரமான விஷயம் தான் தங்கத்தோட குவாலிட்டி. இப்ப அடுத்து என்ன வருது பாத்தீங்கன்னா 2வது வாசிக்கலாம். தானியேல் 7 7:5 பின்பு கடைக்கு ஒப்பாகிற வேறு 2ஆம் மிருகத்தை கண்டு அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் கற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கட்டிக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சத்தில் என்று அதற்கு சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் சாஞ்சு இருந்துச்சு, ஒரு மாறும் புயம் ஒரு பக்கம் அதே அப்ப அது மட்டும் இல்லாம வாயில் இருந்துச்சு 3 விலா எலும்புகள் பிடிச்சிருந்துச்சு. எலும்பி வெகு மாம்சத்தின் என்று சொல்லும். இப்போ மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் கிடையாது. அதையே கரடி ஒப்பிட்டு பேசணும். அது ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு குறிப்பிட்டு மேதியர்கள் பெர்சியர்கள் மேதியர்கள் இருக்கிறாங்க, அது அடையாளப்படுது. கரடி ஏன் கொண்டு வைக்கணும்? இப்ப சிங்கத்தை அடையாளப்படுத்தினாங்கன்னா அதோடைய வல்லமை பராக்கிரமம் அது அப்படியே தேவகாத்நேச்சர் போடுச்சு. அப்ப கரடி வச்சிருக்காங்க அடையாளம். அது என்ன குறிக்கணும்? கரடி என்ன சொல்லுவாங்க? கரடி சொன்னது நமக்கு என்ன ஆகும்? நம்ம சொல்லுவோம் கரடி புடிச்சு என்ன பண்ண முடியாது. கரடி தன்னுடைய இறையை பிடிச்சிச்சுன்னா அதை கையில சீக்கிட்டோம்னா சாவு நிச்சயம். அது என்ன பண்ணா அந்த இறை அப்படியே அது கூட மேதோ பெர்சியர் என்ன பண்ணா ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும்னா அவருடைய முறை எப்படி இருந்துச்சுன்னா கரடி போல. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு யாருமே போக முடியாது. எப்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் பிடிச்சாங்கன்னா மேதியர்கள் பெர்சியர்கள் என்ன பண்ணா தேவைப்படும் சுத்தியில என்ன பண்ணா பாலை விலகிட்டு அங்க ஓடக்கூடிய அந்த நிறைய என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து விட்டாங்க. நம்ம மேல எவ்வளவு நடந்துட்டு சார் கொஞ்சம் கண்டிப்பா வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு கிடைக்க பஞ்சம் வந்துச்சு. இப்ப எப்படி கரடி தன்னுடைய விலங்கு இறையை ரொம்ப நலிவடையை பிடிச்சி சாப்பிடுவோம், அதே போல பெர்சியர்களுடைய போர் மொழி விதமாக இருந்துச்சு. மேதியர்கள் பெர்சியர்கள் ஒரு நாட்டை முற்றுகை போட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த நாடு யாருக்கும் போயிடும், அவங்களுக்கு போகும். மாற்றமே கிடையாது. அமிதமாக இவர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன பண்ணா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரே நேரத்தில் நம்மளோட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு எடுத்துக்கிற முயற்சி ரொம்ப பேசு வருஷ கணக்கில் ட்ரெண்ட் கொண்டு மாற்றி அப்படி என்ன பண்ணாலும் புதுசா அதுல அதுக்கு என்ன பண்ணுதுன்னா அது வாயில் என்ன 3 விலா அடையாளப்படுதுன்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இடிக்கிற வரைக்கும் 3 பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்களோட கண்ட்ரோல் பண்ணாரு. எகிப்து சாம்ராஜ்யத்தை பிடிச்சிருந்தாங்க, லிபியா சாம்ராஜ்யம் பிடிச்சிருந்தாங்க, இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் பிடிச்சிருந்தாங்க. அதனால இன்னொரு எலும்பி வேறு மாம்சத்தின் அப்படின்னா இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யத்தை என்ன பண்றாங்க, உங்க கைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அப்ப என்னமாக இந்த சூழல் போகும்போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பெல்சாசார் காலத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல அந்த பொருளாக என்ன பண்ணுவாங்க மதுவுக்கு குடிக்கிறப்போ ஒரு கையூர் கொண்டு வேணே தைக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆட்டம். உடனே வந்து தானியேல் சொல்றாரு உங்களுடைய ராஜ்யம் என்ன பண்ணப்படும். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 5:28
பெரேஷ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றான். பாருங்க, உடனே தானியேல் விஷயத்தின் வழியாக என்ன பண்ணுனா, அந்த நைட்லயே வந்து அந்த மேதிய அந்த பெல்சாசரை கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மானச சொல்லு அன்று ராத்திரியில அந்த கழுத்தை என்ன பண்ணா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய விஷயத்தை பண்ணிடுவார். அப்ப அதுக்கப்புறம் என்ன, அந்த கலியு என்ன விஷயம் அவரோட ராஜ்யத்தை கொண்டார். இப்ப ரெண்டாவது பார்க்கிறோம் கரடி. அது யாருன்னா மேதியர்கள் பெர்சியர்கள் அருமையாக அடையாளப்படுத்துகிற விஷயத்தை பார்க்கிறோம். இது ரெண்டாவது ராஜ்யம். மூணாவது ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். அப்ப கிரேக்கம் அப்படின்னா நமக்கு யாருக்கு ஞாபகம்? அலெக்சாண்டர் கிடையாது, the great Alexander. அவரோட பேருக்கு முன்னாடி இப்ப அவர் என்ன பண்ணாரு? இப்ப அவருக்கு கம்பேரிசன் என்னன்னா, இப்ப மூன்றாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு சிறுமியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பச்சின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்ப அந்த மிருகம் சிறுத்தை போல இருந்துச்சான். அதுக்கு என்ன இருந்துச்சான்? சிறுத்தை போல இருக்கிறதே அதன் முதுகிலே பட்சிகளின் 4 செட்டைகள். ஆனா பாபிலோனுக்கு கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிக்சர் மாத்தாம வச்சிருக்கேன். இங்க என்ன இருந்துச்சுன்னா 4 பறவைகளின் செட்டைகள் இருந்துச்சு. 4 ரெக்கைகள். அதுக்கு எத்தனை தலை இருந்துச்சான்? 4 தலைகளும் இருந்துச்சான். இது எப்படி நம்ம கிரேக்க சாம்ராஜ்யம் ஒப்பிடுறது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிறுத்தைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. சிறுத்தை எப்படி நம்ம அடையாளம் மிருகங்கள் நிறைய இருக்கு. அந்த சிறுத்தையுடைய எக்ஸ்பர்ட் சொல்லுங்க, அதோட குவாலிஃபிகேஷன் இருக்கிற மிருகங்களே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தைதான். அதோட வேகத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்ப ஒளியா இருக்கும். ஆனா அதோட ஸ்பீட் ரொம்ப பெருசு. ரொம்ப வேகமா ஓடக்கூடிய மிருகம். அது 4 ரெக்கைகள் எப்படி ஓடும்? ஆல்ரெடி சிறுத்தையோட நீங்க ஜீவகாரணம் பாருங்க, அது கால் தரையில படுதா படாமே தெரியாது. ரெக்கை கட்டி பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஸ்பீடா ஓடக்கூடிய யாரு நீங்க பாத்தீங்கன்னா, கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரேட் அலெக்சாண்டர். ரொம்ப சின்ன வயசுல என்ன பண்ணாரு நீங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ரொம்ப சீக்கிரம் தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்தார். அது சாத்தியம் என்ன காரணம்? அந்த 4 இறகுகள் பயன்படுச்சு. அந்த 4 இறகுகள் எதை குறிக்கிறதுனா, அவரு கூட இருக்கிற 4 படைத்தளபதிகள் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 36 வயசுல அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதரர் ரொம்ப சீக்கிரமா ஒட்டுமொத்தத்தில் அந்த சிறுத்தை கூட வேகமா ஓடி இந்த 4 படைத்தளபதிகள் வச்சு தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு. அன்பான சகோதரர் சொல்லி அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் கேசர், லிசிமேசஸ், செல்வகாஸ், இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில நம்ம பார்க்கிறோம். இத அந்த ராஜ்யபாரம் ஒரு அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மிருகத்துக்கு 4 தலை வந்துச்சான். என்ன விஷயம்னா, அந்த ராஜ்யங்கள் 4ஆக பகுக்கப்பட்டு 4 பேர் தனித்தனியாக பிரிச்சான் அப்படிங்கிற விஷயம் தான் இங்க நம்ம சொல்றத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த 4வது 3வது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வேகமாக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர பாருங்க. தேவன் ஒரு அடையாளம் வைக்கிறாருன்னா அதுலயும் என்ன இருக்கும்? அந்த அர்த்தம் அவங்களுக்கு சரியா போதியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது 3வது மிருகம் சிறுத்தை போல வந்து அந்த அலெக்சாண்டருடைய அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை தத்துவமாக வச்சாச்சு. இப்போ 4வது மிருகம் வருது, அதே இருந்துச்சுன்னா பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடியும் பயங்கரமும் மகா பலத்துவமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பச்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிறோம் பேச்சுருவமாய் இருந்து அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. மிருகத்துக்கு ஒரு என்ன டெஃபினிஷன் கொடுக்கறதுன்னு பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா பற்கள் இருந்துச்சு, இரும்புனால இருந்துச்சு. அது தலையில 10 கொம்பு இருந்துச்சா. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சகோதரர் என்ன பண்றாங்க, ஒரு இமேஜினேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஞாபகம் இருக்க டைனோசர் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பிக்சர்ஸ் இருக்கிறதே மிருகத்திலே ரொம்ப கொடூரமா. நீங்க அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கம், அதுக்கப்புறம் கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை, அதுக்கப்புறம். ஆனா இந்த விஷயம் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது யாருமே கம்பேர் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது 4வது சாம்ராஜ்யம் பார்க்கிறோம். அது கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம்.
பாருங்க அந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, இரும்பு போல இருந்துச்சு. மற்ற ராஜ்யங்கள் உலகங்களை கண்டு ரொம்ப உறுதியாச்சு. அதனால ஒரு பள்ளி எப்படி இருக்குது, அது வாயெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற வாயில சின்னாலே உருவிக்கிறோம், இரும்பு போல இருந்துச்சுன்னா அதனால அந்த ராஜ்யத்தை அருமையாக கம்பாட்டாங்க. அதனால என்ன இருந்துச்சான், 10 கொம்புகள் இருந்துச்சான். அப்ப அந்த 10 கொம்புகள் அடையாளப்படுத்துனா சொல்றோம். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை காட்டிலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போடுவேன். அங்க கால்கள் இரும்பா இருந்துச்சு, பாதங்கள் விரல்களும் களிமண்ணும் இரும்பு கலந்ததா இருந்துச்சு. அதே போல இங்க பாக்குறோம் ஒரு கொடிய மிருகம், வாயிலெல்லாம் பல்லெல்லாம் இரும்பு பல், அது எதுக்கு ரோம கவர்மெண்ட் குறிக்குது. அது தலையில இருக்கிற 10 கொம்புகள் 10 சாம்ராஜ்யங்கள், அந்த 10 விரல்களை அடையாளப்படுத்துது இந்த ரோம சாம்ராஜ்யம். அப்ப அந்த இரும்பா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அந்த யுத்த தளவாடங்கள் அதனுடைய அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கு. அப்ப டைனோசர் நீங்க பார்த்தாலே அந்த விஷயத்தை நீங்க ரோமுக்கு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அங்க வசனம் என்ன சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா, அவைகளுக்கு பின்பு வேறொருவன் எழுதுவான், அவன் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் எப்படி இருப்பானா, 3 ராஜ்யங்களை குடிக்கிட்டு அந்த இடத்துல வருவார். அது மாத்திரம் இல்லாம அடுத்த வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழுப்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிரிக்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. சகோதர சோழர் பாத்தீங்கன்னா, அந்த 10 ராஜ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது அவர் மத்தியில 3 ராஜ்யங்கள் என்ன பண்ணா பிடுங்கப்பட்டு ஒரு ராஜ்யம் மேல வருது. நாம அங்க பார்த்தோம், அது என்ன பார்த்தா ரோம பேரரசு பரிசுத்த ரோம பேரரசாக அங்க மாறினது குறிக்குது. அந்த விஷயத்தை தான் இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுறது அடையாளப்படுத்துது. அதுக்கு பெருமையானவர்களை பேசுகிற வாயிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த விஷயங்கள் நீங்க மைண்ட்ல அப்படியே வச்சுங்க. இந்த இந்த விஷயங்களை குறிச்சு பின்னாடி ஒரு பாடம் வரும், அப்ப நம்ம அதிகமா பார்க்கலாம். அப்ப இந்த சின்ன கொம்பு எதை அடையாளப்படுத்துதுன்னா, மதமும் அரசியலும் கலந்த இந்த பரிசுத்த ரோம சாம்ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அன்பான சகோதரர், இது நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, கல் வந்து அடிச்சு. அப்ப இங்க என்ன நடக்கும்னு நான் பார்க்கலாம். அப்ப நம்ம ஒரு டெபினேஷன் பண்ணலாம். இந்த சிங்கம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பாபிலோன், சாரி. அப்போ அந்த கரடி மேகோபேசியம், சிறுத்தை கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த மிருகம் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அதன் அடையாளப்படுத்தப்படுது. அப்ப அந்த கல் வந்து அடிச்சு. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கவனமா கவனிக்கணும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மலை வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து பண்ணி என்ன பண்ணுச்சு, சின்ன சின்ன பெருசாகி ராஜ்யம் மாறிச்சு. அதே போல இங்கே நீங்க பார்க்கும்போது இந்த சின்ன கொம்பு பெருசா மாறி நிறைய விஷயங்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் கவனித்துக் கொண்டிருக்கேன். அது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்தா, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அப்ப சிங்காசனம் எதை அடையாளப்படுத்தும், அது ராஜ்யத்தை அடையாளம். அப்படியா அந்த சிங்காசனங்கள் வைக்கப்படுதா, அந்த சிங்காசனங்கள் யார் இருந்தாலும் நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். யார் அந்த நீண்ட ஆயுசுள்ளவர், என்ன சொல்றீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி பாக்கலாம், அப்படியே மைண்ட்ல வைங்க. ஒரு நீண்ட ஆயுசுல இருக்கிற அவருடைய விஷயம் பத்தி நம்ம பேசப்படுது. அடுத்த தானியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மற்ற மிருகங்களுடைய ஆகிய என்னவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அவருடைய ராஜ்யம் பிடிக்கப்பட்டாச்சு. ஆனா ஒரு காலம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ரோம் இருக்குது, பாபிலோன் இருக்கு, எல்லா ராஜ்யங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவருடைய என்ன கிடையாது, அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டாச்சு. ஏன்னா என்ன வைக்கப்பட்டாரு, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டாச்சு. அதுல யார் ஒருத்தர் வீட்டு இருக்கிறார், நீண்ட ஆயுசுல இயேசு நம்ம சொல்றோம் பார்க்கலாம். நீண்ட ஆயுசுல அதுல வீட்டுல இருக்கிறார். என்ன ஆயிடுச்சுன்னா ராஜ்யம் யார் வந்தாச்சு, நீண்ட ஆயுசுல வந்தாச்சு. நம்ம டாபிக் என்ன வச்சோம், தேவனுடைய ராஜ்யம் அல்லது 5வது உலக பேரரசு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கலாம், அடுத்தது தானியேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்.
அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். ஆல்ரெடி சிங்காசனத்துக்கு அதுல நீண்ட ஆயுசுல இருக்கிறாரு. அவன் கிறிஸ்துவன் சொல்றோம். ஆனா இப்ப யார் வர்றாரு? இங்க ஒருத்தர் வர்றாரு. இவன் மனுஷகுமாரனுடைய சாயல். அப்ப மனுஷகுமாரனான யார் தான்? வேதவசனம் தெளிவா சொல்ற அவங்க யாருக்கு ரட்சகர். இப்ப அவர் மேகங்கள்ல இருந்து வர்றாரு. அப்படின்னா மேகங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு உபதிரவ காலம். இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உபதிரவம் அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வர்றார். யார் பக்கத்துல கொண்டு வர்றார்? நீண்ட ஆயுசுல வருவார். அந்த இடத்துக்கு கொண்டு வர்றார். எதுக்குன்னா இந்த ராஜ்யத்துல சிங்காசனத்துல வரும். அப்ப அந்த நீண்ட ஆயுசுல வர யாரு? பாத்தீங்களா? அப்ப தேவன் இருக்கிறார், அவருடைய குமாரன் இருக்கிறார். இதை நீங்க மைண்ட்ல வைங்க, பின்னாடி உங்களுக்கு உபயோகமாகும். அப்ப பிதாவாகிய தேவன், அதனால அவர் சொல்ற என் பிதா என்னிலும் பெரியவர், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அவர் சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா நம்ம யாரோட இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அவர் மரித்து உயிர்த்து அவருடைய வலது வருஷத்தில் அங்க உட்கார்ந்து அந்த விஷயம் செஞ்சதுனால இப்போ அந்த 4 மிருகங்களுடைய ராஜ்யம் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சு? நம்முடைய கர்த்தருக்கு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அல்லது 3ஆம் உலகம் நம்ம போன அதாவது இங்க ஸ்தாபிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜ்யத்தை அங்க வாங்குறாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:14. தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அங்க போகிறோம். அந்த சின்ன கல்லு என்றால் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய பருவமாச்சு. அந்த ராஜ்யம் வேற யாருமே கொடுக்கப்படாது அவருன்னு சொல்லி அதே விஷயம் இங்க நீண்ட ஆயுசுவர்கிட்ட வந்து கர்த்தர் என்ன பண்ணாங்க? இந்த ராஜ்யத்தை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பாங்க. அந்த ராஜ்யம் அழியாது, எப்பவுமே. மீதி இருந்த 4 ராஜ்யங்கள் அங்க போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யங்கள் இல்ல. ஆனா இப்ப தேவன் ஏற்படுத்த போறார் 5வது உலக பேரரசு. அது என்னைக்குமே அழியாது. அது எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இவரது ஆளுகை வாங்கினதுக்கு அப்புறம் அது அடுத்து யாருக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். 7:27. தானியேல் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜாக்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் என்றார். அந்த ராஜ்யங்களும் ஆளுகையும் மகத்துவமும் யாருக்கு கொடுக்கப்படுமா? கிறிஸ்து அவர்தான் உன்னதமானவர். கிறிஸ்து அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுமா? யார் அந்த பரிசுத்தவான்? நம்ம கிடையாதா? நம்ம இன்னைக்கு ஏன் இங்க கூட்டு உட்கார வச்சு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னா இந்த ராஜ்யத்துடைய பிரதிநிதிகள் நீங்களா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா 5ஆம் உலக பேரரசுக்கு ஆள் தேர்ந்தெடுப்பு நடக்குது. எங்க? லாகுடியில. அப்ப இங்கே கவர்மெண்ட் இருக்கா இல்லைங்களா? அப்ப இந்த கவர்மெண்ட் அவர்கள் என்ன பண்ண போறாரு? ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டு அதற்குரிய ஆட்கள் வேண்டும். இங்க இருக்கிற ஆட்கள் வச்சாலும் இங்க இருக்கிற ஆளுக்கு அடையாளம் தெரியும். அதாவது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்ப ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன ஆகும்னா சில குவாலிபிகேஷன் வேணும். அந்த குவாலிபிகேஷன் தான் இன்னைக்கு தேவன் என்ன பண்றான்னா உங்களை கூட்டி இங்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய பிரதிநிதிகள் இங்க வேற யாருமே இல்லையா? ஆனால் பாருங்க தேவனுடைய பார்வை யாருக்கு இருக்குதோ அவங்க தான். என் பிதாவானவர் ஒருவனை இருக்காவிடால் அப்ப நம்மள யார் தான்? அவரால் இருக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீண்ட ஆயுசுல இருக்கிறார். நாமும் அதே ஆயுள பெற்றுக்கிறதுக்காக இப்ப கொண்டதும் உட்கார வச்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்குது பாருங்க. நம்ம யாரும் ஒரு சொல்றாங்க. 152:29 ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அது நித்திய நித்தியத்துக்கு இருக்கும். அது அழிவே அழிவாது. அது யாருக்கு போகுது? அதே போல நானும் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். அதுக்குதான் நீங்க நம்ம வந்து உட்காந்துக்கிறோம். அன்பான சகோதரர் சொல்லு. அதனாலதான் அவர் சொன்னார் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும். அப்ப அவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா என்ன பண்ணப்படுமா? பரலோகம் எப்படி இருக்கோ அப்படியே என்ன இருக்குமா? பூமியும் அதே மாதிரி மாறிடும். அப்படின்னா என்ன விஷயம்னா அங்க அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்லை. அதே போல இந்த பூமி இங்க மாறும். அப்ப இந்த பூமியில இந்த விஷயம் நடக்கணும்னா 5ஆம் உலக பேரரசு என்ன பண்ணணும்? இந்த பூமியில அது ஸ்தாபிக்கப்படணும். அது ஸ்தாபிக்கப்படணும்னா எப்ப ஸ்தாபிக்கப்படும்? நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த ராஜாக்களின் நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ராஜாக்கள்? பாத்தீங்களா அந்த யூரோப் தேசங்கள். இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயுமே ராஜாக்கள் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா
உன்னத அந்த நீண்ட ஆயுசுகளுடைய சிங்காசனம் போடப்பட்டாச்சு. அந்த ராஜ்யங்கள் அவங்களை விட்டு எடுக்கப்பட்டாச்சு. ஆனா வாழ என்ன இருக்கிறாங்க ராஜ்யங்கள் இன்னைக்கு எங்கேயுமே இல்ல. அன்பான சகோதரர் சொல்லு. அப்ப அந்த கல் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசு. இன்னும் எல்லாரும் தெரியல. அந்த ராஜ்யம் சாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட்ட நம்மள தேவன் கூட்ட வச்சு என்ன பண்றோம்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்கள் நான் என்ன பண்ணிட்டாங்க, என்னோட ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. ஓரளவு பெருசா இருக்கு, நீங்க உங்க கண்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு நம்ம சொல்றத நாம பார்க்கலாம் சொல்லுவோம். அப்ப அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக நம்ம மாறுறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்ம நினைச்சிருக்கிறாங்க. இப்ப அங்க போகணும்னா என்ன பண்ணணும்னா வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமான அவரோடு கூட ஆளுகையை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்துச்சானே. அந்த ராஜ்யத்துக்கு போனா என்ன பண்ணுமா, இது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு. ஆனா இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையை செய்யும். எவ்வளவு பேர் சொல்லித்தராங்க. நீங்க பாருங்க, ஒரு ராஜா வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இளவரசர். அடுத்த ராஜ்யத்துக்கு அவன் தான் உடனே போய் கொடுத்துருவாங்களா? பாடா படம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுதி வேணும். உலக ராஜ்யத்திலே எப்படின்னா உன்னதமானவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போனோம்னா அதுக்கு குவாலிபிகேஷன் வேணுமா இல்லையா? என்ன குவாலிபிகேஷனா? தங்கம் சோதிக்கப்படுறத போல நம்ம சோதிக்கப்படும் பாடுகளின் வழியாய். அதனாலதான் அடுத்த வசனம் அப்போஸ்தலர் எழுதுறாரு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரையும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கிறிஸ்துவாக உபத்திரப்படுறான். உன்னை அவங்க கேட்கிறார், நீங்க பயப்படாதீங்க, கலந்தாதீங்க. ஏன்னா அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி திடப்படுத்துறோம். அன்பான சகோதர சோதரி, இது நம்ம இந்த வரக்கூடிய நாட்களை பார்ப்போம். இந்த ஒரு கர்த்தரோடு கூட பாடுறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாருக்கும் கிடைக்காது, நமக்கு தான். அதனாலதான் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார். அவருடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் தான் நிறைய. அப்போ அவரோட கூட பாடுகள் படணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பாடுகள் பட்டு என்ன பண்ணணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இயேசுக்கே அந்த ராஜ்யத்தில் உட்கார்ந்து தேவன் என்னதான் பண்ணாருன்னா பாடுகளின் வழியாக தான் ரோம கவர்மெண்ட கொடுத்து உரைக்க வச்சார். நமக்கு அப்படிலாம் கொடுத்தா நீ யாரும் வரமாட்டான். ஆனா தேவன் அன்னைக்கு கர்த்தர் இயேசு தனி மனுஷன். ஆனா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க, நம்ம யாருமே கூடவே இருக்கிறாரு. கீழே வந்து தூக்கி விட்டுருவாரு, கண்ணு கலங்கனா தொடச்சுருவாரு. அவ்வளவு பெரிய ரட்சகர் நம்ம கூட இருக்கவே பயப்படும். அவர் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிறாரோ அதே போல நாமும் என்ன பண்ணணும், ஜெயம் கொள்ளும். ஏன்னா இந்த உலகம் அது வேறு பார்வையில போதும். ஆனா அவைகளின் மத்தியில தான் தேவன் என்ன பண்ணா அந்த ராஜ்யத்துடைய பிரதிநிதிகள் எடுக்கிறார். உண்மையாலுமே ஒரு இளவரசன் ராஜாவை மாறதுக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் ஒரு சிலர் எனக்கு வேணாம் போயிருந்த வேலையை நான் போறேன்னு போயிடும். ஆனா அந்த சிங்காசனத்துக்குன்னு ஒரு பவர், அதை போய் உட்கார்ந்து சில குவாலிபிகேஷன், அந்த குவாலிபிகேஷன் பாடுகளின் வழியாகத்தான் தேவன் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுக்குறாரு. அதே போல யார் ஜெயம் கொடுறாங்களோ அவங்க அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருவாங்க அப்படின்ற வசனம் சொல்லுது. மத்திய 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்திய 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் வரும்பொழுது நாம் பார்த்தோம், மேகத்தின் மேல் மனுஷகுமார் அவர் வரும்பொழுது அவர் மட்டும் வரல, ஏன் கூட யார் வர்றாராம், பரிசுத்த தூதர்கள். அவங்கதான் யாருன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும், அவங்க நம்ம தான். அப்ப கர்த்தர் இயேசு இந்த ராஜ்யத்தை எப்போ முழுசா பெற்றுக் கொள்வாராம், அவருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்துதான் இதை பெற்றுக் கொள்வார். நம்மளால அதுக்கு செலக்ஷன் ஆகணும், செலக்ட் ஆகிட்டா என்ன ஆகும், இந்த ராஜ்யம் வந்துடும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படி சொல்லிட்டு தான் இப்ப அந்த ஒரு ராஜ்யம் தேவன் தந்தை எப்படி பெற்றுக் கொள்வார்னா கர்த்தரும் அவருடைய பரிசுத்தவான்களும் சேர்ந்து பெற்றுக்கொண்டுதான் இந்த 5வது உலக பேரரசு இந்த பூமியில ஸ்தாபிக்க போறாங்க. அப்ப அந்த 5வது உலக பேரரசு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த ராஜாக்களின் நாட்கள்ல ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது சின்ன அளவு, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிரு. இன்னைக்கு சின்ன கல்லால நம்ம கண்களுக்கு தெரியற அளவுக்கு அந்த கல் என்ன பெருசாயிரு. இப்ப அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள் நம்ம பார்க்கலாமா பாருங்க சகோதர சகோதரிகளை. முதல் அடையாளம் 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாட்களிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் வந்தது ஃபர்ஸ்ட் என்னதான் செய்வாராம், இருக்கிற ராஜ்யங்களை தூக்கி போட்டுருவார். இன்னைக்கு ராஜ்யம் இருக்குதா, நடக்கும் போதோ
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக போர். இந்த உலக போர் என்ன 1414 அப்புறம் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, ராஜாக்கள் எங்கேயுமே கிடையாது. அவர் வந்தோடனே செஞ்ச உதவியில ராஜாக்களே எடுத்துட்டாங்க. நீங்க எங்க எடுத்து பாருங்க, மன்னராட்சி முறையே கிடையவே கிடையாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்துட்டாரு அப்படின்னா அந்த ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, கல்வி பாதத்துல மோதிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ராஜ்யங்கள் எங்கேயுமே இல்லை. இங்கதான் இளவரசிகள் இருக்கிறாங்க, ஆனா பேரளவு தான். அதனாலதான் இந்த விலங்குகள் வரும்போது சொன்னார், அவங்க இருந்தாங்க ஆனா ராஜ்யம் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு. இன்னைக்கு எங்கேயுமே ராஜாக்களுடைய நாட்கள் அங்க இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் 110 சங்கீதம் 6ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களிலும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களால் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். ஜாதிகளுக்குள்ள நியாயம் சரி, எல்லா இடத்துல என்ன பண்ணுவார், பிரேதங்களால் நிரப்புவார். அதுக்கப்புறம் செகண்ட் வருது. இன்னைக்கு எங்க அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயங்கள் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு சுனாமி வந்துச்சு, அது எவ்வளவு சாவு, எங்க பார்த்தாலும் சாவு தான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் சாவே இல்லாத ஒரு பக்கம் இருக்காது. சாவுக்கு சாதாரணமா சாவுது, கூட்டமா தான் சாவலாம். எல்லா இடங்களும் பிரேதங்களால் என்ன பண்ணப்படுது, ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்க்கப்படுகிறது. அதன் விவேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுது. அப்ப என்ன நடக்குது இந்த உலகம்? அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுட்டோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிற கூர்ந்து கவனிச்சீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட வரும். இப்ப ராஜ்யம் போயாச்சு, நம்மளுக்கு அப்படி விட்டுருவாங்களா? ஆனா இன்னைக்கு கூட கவர்மெண்ட் இருக்குது, தெரியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமோஸ் 5:19 வசனம். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சிங்கத்துக்கு தப்பினா அந்த சிங்கம் ஃபர்ஸ்ட் வருது. அந்த சிங்கம் என்ன அடையாளப்படுத்துனா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அடையாளம். இன்னைக்கு நம்ம கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ சிங்கத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, அது எல்லாரும் சுதந்திரம் கொடுத்து போயாச்சு. அப்ப சிங்கத்துக்கு தப்பினா எங்க போய் மாட்டிட்டான், காரணம் போய் மாட்டிட்டான். இன்னைக்கு உலகம் எங்க போயிடுச்சுன்னா மன்னராட்சி முறை போனதுக்கு அப்புறம் எங்க போயிடுச்சுன்னா கரடி வந்து இங்கே கரடி வந்து இங்க ஒரு விஷயம், அங்க பார்த்தா கரடி அது மேல போய் சேர அடையாளம். அப்ப இங்க ஒரு கரடி வருது, இது எதை அடையாளப்படுது அப்படின்னா மன்னராட்சி முறை போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கரடி எந்த நாட்டுடைய தேசிய விலங்கு தெரியுங்களா? ரஷ்யா. ரஷ்யா அப்படின்னா பாத்தீங்கன்னா லெனின் அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர் கம்யூனிசம் வந்துச்சு. மன்னராட்சி போனதுக்கு அப்புறம் தலையோகி நின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிசம். உலகளாவியம் எல்லா பக்கம் கம்யூனிசம். ஆனா நீங்க கம்யூனிசம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுங்களா? ரோட்ல போய் வசூல் பண்றாங்க, 5 கொடுங்க 10 கொடுங்க எங்க கட்சியை, அந்த அளவுக்கு கம்யூனிசம். ஆனா ரஷ்யாவே என்ன நிறைய சிதறலா துண்டுகளா இருக்கு. அப்ப கம்யூனிசம் என்ன பண்ணலாம், ஆனா ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்துச்சு. அந்த ராஜாக்கள் முறையை ஒழிக்கிறது கம்யூனிசம் அந்த காலத்துல ரொம்ப பயன்படுது. ஆனா அது கூட என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையோ ஆசீர்வாதத்தையோ அது கொடுக்கல. அதனாலதான் சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்பட்டான். ஆனா அதுல இருந்து தப்பிக்க போனான், வீட்டுக்குள்ள போனான். வீட்டுல போய் அங்கே வந்துச்சான். அப்ப வீட்டு எதை அடையாளப்படுதுன்னா சகோதரர்களே அது ஜனநாயகத்தை அடையாளப்படுது. இப்ப ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்திலே பெரிய நாடு இதுதான். நம்ம வாழ்ற நாடுதான் இந்திய ஜனநாயகம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த ஜனநாயகத்துல ஜனங்களுக்கு எல்லாமே கிடைச்சதா? ஆம்பளை எல்லாம் ஓசிலே கொடுக்குறாங்க. அப்ப இதோட என்ன வேணும்? சோறு போடுறாங்க, துணி கொடுக்குறாங்க, போட்டு காசு கொடுக்குறாங்க, எல்லாம் இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகம் சரியா இருக்கும் தோணுச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்காக இதாச்சு. அதுவும் அது ஒரு மேக்ஸிமம் நல்லா கொஞ்சம் எல்லா பக்கமே இந்தியா அந்த ஜனநாயகம் கொண்டு வராங்க. ஆனா அந்த அவங்களுக்கு சாதகமா இருக்கு, ஜனங்களுக்கு என்ன கிடைக்கல, சாதகமான சூழ்நிலை அங்க இல்லவே அங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம எங்க வாழ்ந்துருக்கோம்னா ஜனநாயகம் இருக்கோம். ஆனா இது என்ன ஆகல, ஜனங்களுக்கும் நம்ம யாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை கொடுக்க இல்லை. ஆனா இவங்க மத்தியில உருவாயிட்டு இருக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப சீக்கிரமே என்ன பண்ணப்படும் நீங்க பாத்தீங்கன்னா அது விடுவிக்கப்படணும், இது ரொம்ப சீக்கிரம் விடுவிக்கப்படணும். அந்த கல்யாணம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்.
இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாரும் பார்ப்போம். பெருசாய் எல்லா ராஜ்யம் எடுத்து என்ன பண்ணா இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிற பெரிய சாம்ராஜ்யமாக உலக பேரரசாக ரொம்ப சீக்கிரமா இந்த ராஜ்யமானது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு வரும். ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டத்தார கூட்ட வச்சு. ஏன்னா அந்த ராஜ்யத்துடைய பிரதிநிதிகளாக ஆட்கள் வேணும். அந்த எவ்வளவு பேர் வேணும் நம்ம வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம தியானம் அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம பார்க்கிறோம் ஒரு நல்ல விஷயம் அவர்கள் எவ்வளவு மந்திரி எவ்வளவு பேர் பார்க்கிறோம் இல்லையா? அதே போல தேவனுடைய ராஜ்யத்துவம் எவ்வளவு பிரதிநிதிகள் வேணும் அப்படிங்கிறது பின்னாடி பாடங்கள் சகோதரர்கள் கற்றுவாங்க. அன்பான சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா அந்த ராஜ்யங்கள் 5ஆம் உலக பேரரசு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம தான் இன்னைக்கு பார்க்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம தான் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு கடைசி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரே தரிசனம் தான், ஒரே சம்பவம் தான். ரெண்டு பக்கம் ஏன் காட்டணும்? ஒரு பக்கம் அப்படியே கைப்பாடுத்தார் மனுஷன், ஆனா தானியேல் தேவனுடைய மனுஷன். அவர் பார்க்கிற பதவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கொடூரமான இருக்கு. அப்ப எதை குறிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த அரசியல் ராஜ்யத்துக்காக மனுஷன் என்னதான் பண்றான்? சிறையை கொடுத்தலாம், கொண்டாட்டிலே கூட விட்டலாம். அப்ப மனுஷனுடைய பார்வையில இந்த ராஜ்யங்கள்லாம் ரொம்ப விளைவிக்க முடியாத தெரியறதில்ல, அதெல்லாம் சுயநலமானது. ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா கொடிய மிருகம் போல. அதனாலதான் மனுஷனுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கிறான், ஜனங்களாக கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ண போறாங்க? மலைகள் குன்றுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அப்ப தேவனுடைய பார்வையில உலக ராஜ்யங்கள் கொடூரமான மிருகம், சாதாரண மிருகம் கிடையாது. ஒரு அடிச்சு சாப்பிடுறது மிருகம். அதே போல நீங்க இருக்கக்கூடிய அரசியல். ஆனா ஜனங்கள் பார்வையில அந்த அரசியல் தான் இருக்கு. ஆகா ஓகோ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதனால ரெண்டு பார்வையாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனா இவைக்கு மத்தியில தான் நம்ம விரும்பிக்கிற எதிர்பார்த்துக்கிற அந்த 5ஆம் உலக பேரரசானது அங்க ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேணாம். கடைசி ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஆக 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளும் விருப்பப்பட்டவர் வருவர், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜாதிகளையும் செய்ய போகிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ஜனங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துச்சு. என்ன விஷயம் அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்ன செய்ய தெரியாது. அப்ப நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் உடனடியாக என்ன பண்ணாரு? தெரியுங்க சார், யார் செஞ்சாலும் அந்த ஒரு காரணம் என்ன? தேவராஜ்யத்தில் உலக பேரரசுகளை உருவாக்கியதை பார்க்கணும். இன்னைக்கு எல்லா ராஜ்யங்களும் அசைக்கப்பட்ட நிலையில அவங்க தன்னோட சீட்டை காப்பாத்திக்கிறது, அந்த சேரை காப்பாத்தி என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? அந்த ராஜ்யம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ரொம்ப சீக்கிரமா காற்று பதறிக்கிற பதவோட போகும் அன்பான சகோதரர்களே. ஆனா சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் அவர் வருவார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் ரொம்ப சீக்கிரமா அந்த 3ஆம் உலகம் இந்த பூமியில வெளியில ஸ்தாபிக்கப்படும். இப்போ நமக்கு மட்டும் தேவன் கூப்பிட்டு இருக்கிறார். நான் ஸ்தாபிச்சிருக்கிறேன், நீங்க கவனிச்சிருக்கப்ப சீக்கிரமா என்ன பண்ணுங்க. எப்படினாலும் அந்த ஒரு ராஜ்யத்துடைய பிரதிநிதிகளாக நீங்க வந்து விட்டீங்க. கர்த்தர் இயேசு கடந்து போன அந்த பாதையிலே அந்த பிரதிநிதிகளா மாறுங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் தேவன் அப்படி ஒரு வாய்ப்பு இங்க தேவைப்படுது. இதை நீங்க உணர்ந்தவர்களாக இருந்து அதற்கு நம்ம என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய வகுப்புகள் பாடங்கள் விதமாக சூழலாக இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும், ஏன்னா உபத்திரவங்கள் வழியாகத்தான் வரணும். இங்க வர சாதாரண விஷயம் இல்ல, நம்மளால கடந்து தான் வருது. ஆனாலும் அதற்குரிய பிரதிபலன் இந்த இடத்துல உட்கார்ந்து கண்டிப்பா தேவ சமூகத்தில் கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இப்பட்ட ஒரு சூழல் பிரயாசம் எடுங்க. நம்ம பெற்றிருக்கிறோம், அதை நம்ம இலவசமா பெற்றோம், இலவசமா நீங்க வரப்போது ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கணுங்களா? எனக்கு வாங்கிருக்கோம். இது இலவசமா நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வாங்கியிருக்கோம். அதே இந்த பகுதிக்கு நம்ம இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம பிரயாசப்பட்டு அநேக முயற்சிகள் செய்யறாங்க. அவருடைய பிரயாசத்தினுடைய பிரதிபலனா நீங்க இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும். சகோதர சகோதரி 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்பில் ஒரு தெய்வீக திட்டத்தை நம்ம கேட்கும்படி நமக்கு தேவன் கிருபை செய்யப்படும் சொல்லி பார்க்கலாம். இது ஒரு தீர்க்க தரிசனமா பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட
ஒரு தீர்க்க தரிசனம், ஒரே தீர்க்க தரிசனம் 2 பார்வையில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷங்களுடைய பார்வையில இது பெரிதா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில இது கொடிய மிருகங்கள் போல இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இது நம்மளுடைய காலப்பகுதியில் நிறைவேற்றணும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இது தீர்க்க தரிசனம்னா எப்பயோ நிறைவேற போகுது, யாருக்கும் நிறைவேற்றுவது அப்படின்னு இல்லைங்களா? சோ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதியில நிறைவேறிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை குறிச்சு பார்க்கணும். சோ அதுல நமக்கான அழைப்பு என்னங்க குறிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த சின்ன கல் எதை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை, ராஜ்யம் அடையாளப்படுத்தி சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சோ அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு தான் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய முடிவு பகுதியில் இருக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த அழைப்புல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அழைப்பு இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக மாறுகிறது இப்பேற்பட்ட அழைப்பு. அந்த அழைப்பு நம்ம மத்தியில் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாத்திரவான்களாக மாறுவதற்கு நம்ம அதை பிடித்துக் கொள்ளணும் கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம பாடுபட்டோம்னா நம்மளும் கூட அந்த ராஜ்யத்துல பங்கு வருவாங்க பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த ராஜ்யத்துல பங்குகளாக மாறுவதற்கு நமக்கு தேவன் தெரிவு செய்வாங்க. இந்த அழைப்பை நம்ம மட்டும் வச்சுக்காம ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களும் கூட இந்த வகுப்புக்கு நீங்க அழைத்தவங்களை கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வாரம் கூட நமக்கு இந்த பாடம் நமக்கு இருக்கு. இந்த வாரத்தில் சனிக்கிழமை கூட அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில மாலை 3 மணி நடைபெறும் கூட அன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம். ஒரு கேட்ட ஒரு அழைக்கும் தேவனை கவர்மெண்ட் சார்பாக கிறிஸ்துக்களான நன்றி வாழ்க்கை கூட மீண்டுமாக தெரிவித்துக்கிறோம். சத்தியத்தை அன்பு சொல்வதற்கு கூட கிறிஸ்துக்களான நன்றி வாழ்க்கை தெரிவித்துக்கிறோம். சும்மா ஜபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். கிறிஸ்துராஜ் அவர்களை கூட அன்போடு ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உமது கிருபையினாலே நாங்கள் ஒன்று கூடி உமது பேரரசாகிய ஸ்தாபிக்கப்பட போகிற இந்த ராஜ்யத்தை குறித்து நாங்கள் ஒரு வேதத்திலிருந்து அநேக காரியங்களை திருத்த தரிசனங்களை நாங்கள் கேட்டு அவற்றை நாங்கள் எங்கள் இதயமாகிய பலையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். தாப்பனே, இவையெல்லாம் யாருக்கோ இங்குவே இப்போது சொல்லப்பட்டதல்ல. நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே அவை நடந்து வருகிறதை நாங்கள் அறிகிறோம், உணர்ந்து வருகிறோம். அப்பேற்பட்டதான அந்த ராஜ்யத்திற்கு எங்களை ஆளுகை செய்யும்படியாக நீர்தானே ஒவ்வொருவராக சேர்த்து வருகிறேன். அவற்றிலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் அவர்களுக்கு அந்த அழைப்பை நீர் கொடுக்க நீர்தாமே கிருபை வைத்தீரானால் அவை மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்கு எதுவாக இருக்கும். ஆனால் அதற்கு தக்கபடியாக தங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள நீர்தாமே ஒவ்வொரு நாளும் எங்கள் கிருபையை வளர்க்க வேண்டுமாகவும் ஒரு வசனத்தை நாங்கள் உட்கொண்டு அவற்றிற்கு நாங்கள் தயாராகும்படியாகவும் நீர்தாமே கிருபை தந்து விளையாட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி கூட தாப்பனை தாமே விளையாடட்டும். வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமான அந்த சத்தியங்களை அவர்கள் கேட்டு உமக்கு உரிய அந்த ராஜ்யத்தை பங்கடைய நீர்தானை திரும்பி தந்து வழிநடத்த வேண்டுமாக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பதுமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.